சாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட வந்து ஐஜியில் வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்டைலில் வந்து கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த மாஃபியா கேம் ஸ்டார்ட்டோட சீசன் 3 இந்த ஸ்டோரியை கொடுக்கலான்னு, ஏன்னா இதுவும் அதுக்கு அப்படியே செட் ஆகும். ஸோ எனக்கு சில பல சேஞ்சஸோட அந்த ஸ்டோரியை அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த சீசன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, பார்க்கலாட்டி இதை பார்த்தாலும் புரியும். ஆனால் அதில் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பல, ஒருத்தன் வந்துட்டு கத்திட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே பெரிய மாஃபியா மேன்சனில் நடு வீட்டில் பெரிய ஒரு சோஃபாவில் அப்படியே நம்ம ஆள் கால் மேலே கால் போட்டு கண்ணெல்லாம் ரெட்டாக, ஒரு கையில் கன்று இன்னொரு கையில் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஒரு ரிக்கி நாய், யாரா பண்ணது இதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே திரும்பி பார்க்காங்க. மைக்கோ நடுங்கிக்கிட்டு, சார் யாருன்னு தெரியாது, சுகா சார் தான் உங்ககிட்ட அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டு செம்மக்கம் வருது ஜேகேக்கு. எங்கடா அந்த ரவி அப்படின்னு கத்துறான். தான் மேன்ஷனும் அலருது. என்னோட குருவையும் வெண்பாவையும் போட்டிருக்கான், இதுக்கு மேலேயும் விட்டு வைக்க மாட்டேன். அந்த ரவிக்கு இருக்கு, இன்னுமா அவனை கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு ஜேகே கத்த. இங்கே நிற்கிற அவனோட பாடி கார்டோ, சார் தேடிட்டு இருக்கோம், இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்க. தூ, இப்படி சொல்ல உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இதுக்கு தான் தடிமாடு உங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறேனா? என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? நம்மளால் குருவை போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு வெண்பா, அவளை நாசம் பண்ணி சீரழிச்சு கொண்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி நாயெல்லாம் ரோட்டில் ஓட விட்டு சுடணும். இன்னும் அந்த நாயை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே ஜேகே ரத்தம் கொதிக்க அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு பாடிகார்டு வந்து, பாஸ் அந்த ரவி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே ஜேகே கன்னை லோட் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு திரும்ப. இப்போ அந்த பாடிகார்டும், பாஸ் அவன் ஏதோ மலையூர் ஒரு கிராமத்தில் தான் போய் பதுங்கியிருக்கானா, அங்கேருந்து அவனை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எடுறா வண்டியை இப்போவே கிளம்புறோம் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே சும்மா அதிருதில்ல அப்படின்ட்டு மைக்கீந்திக்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மைக்கோட மைண்ட் வாய்ஸ், டே நான் எதுக்கு வந்தேன், என்னைய வேற ஏன்டா ஊர்வலம் கூட்டிகிட்டு அலையிறீங்க அப்படின்னு இருக்குது. அப்படியே கட் பண்ணா இங்கே ஹீரோயின், அதாங்க உங்களோட என்ட்ரி. பட் இதில் நீங்கள் மியூட் கேர்ள், வில்லேஜ் கேர்ள் தான், ஆனால் உங்களால் பேச முடியாது. ஸோ உங்களை காமிக்கும் போதே சும்மா டெரராக இருக்குது. பிகாஸ் அடி வெளுத்துட்ருக்காங்க பெல்ட்டில், அப்படியே கதறிக்கிட்டு இருக்கீங்க. வாய் பேச வராதுல அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த சைன் லாங்குவேஜ்லேயும் சவுண்டு வராமல் ஆன் மட்டும் கத்திட்டு நீங்களும் எவ்வளவோ வேணாம் அடிக்காதீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கதறீங்க. பட் அவங்களோ உங்களை அடி பின்னிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவங்க பக்கத்தில் நிற்கிற அவள் புருஷனும் அப்படியே ரசித்து பார்த்துருக்கான். பிகாஸ் அவங்க சித்தியும் சித்தப்பா வந்து அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க. சித்தப்பாங்காரன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவங்கள நீங்கள் அடி வாங்குறத ரசித்து பார்த்துட்ருக்கான். சித்தியோ, ஏண்டி சிரிக்கி மொவலை, உனக்கு என் தம்பியை கட்டிக்க காய்ச்சக்குதோ? ஏண்டி உனக்கு இவ்வளோ நாள் உன்னை நாங்கள் வளர்த்ததே பெருசு, என் தம்பியை கட்டிக்கன்னு சொன்னால் உனக்கு அம்புட்டு திமுறாடி கொழுப்பு நான் கழுத அப்படின்னு சொல்லி போட்டு மிதின்னு மிதிக்குது. நீங்கள் அப்படி அலறீங்க. இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை, சின்னதுலேருந்தே வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அடியும் உதையும் வாங்கி தான் அந்த வீட்லேயே நீங்கள் சர்வே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது அந்த பொம்பளை பொறுக்கி நாயை உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தான் இத்தனை எதுவும் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் முடியாதுன்னு சொன்னதுக்கு தான் இத்தனை அடி. இங்கே பாருடியே, என்ற தம்பியை நீ கட்டிக்கணும், இல்லை போனமாக இருந்தாலும் உன் போனத்தில் தாலியை கட்டுவான் என் தம்பி. எதுக்கு இதெல்லாம் அப்படின்டா, உங்கள் சொத்து கல்யாணம் ஆனால் தான் உங்கள் கைக்கு வரும். அதனால் அந்த சொத்தை ஆட்டையை போடத்தான் இத்தனை நாள் வளர்த்துருப்பாங்க. கல்யாணம் பண்ணால் தானே சொத்தை முழுசாக ஆட்டையை போட முடியும். அதுக்கு தான் முடி அப்படியே கொத்தா பிடிச்சி சொல்லுடி சொல்லு, இப்போ சொல்லுடியே, உன்னை அடிக்கக்கூடாதுன்னா அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே சைன் லாங்குவேஜில், உங்கள் தம்பி ரொம்ப கெட்டவர், அவரை என்னால் கட்டிக்க முடியாது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் அந்த நாதாரி எப்போ நீங்கள் ஏஜ் படிங்களோ அப்போலேருந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிகரெட்டாலெல்லாம் வந்து சூடு வச்சுருப்பான். உங்கள் சித்தப்பாக்காரனும் லேசுப்பட்டவன் இல்லை, அவன் அதுக்கு மேலே பெரிய அயோக்கியம். 2 பொம்பளை பொறுக்கி நாய்ங்க கிட்டேயும் நீங்கள் தப்பிக்கிறதே டெய்லியும் பெரிய விஷயமா இருக்கும். இதில் இவனுங்க கிட்டே மாட்டினா அவ்வளோதான்ட்டு நீங்கள் கதற. ஆனால் உங்கள் சித்தியோ கொஞ்சம் கூட மனசில் இறக்கங்கிறதே இல்லாமல், இங்கே பாருடி, நீ நாளைக்கு என் தம்பி வரும்போது அவனை கல்யாணம் பண்ணியே ஆகணும், கல்யாணம் பண்ணுற இல்லை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறா. இப்போ இவ்வளோ நேரம் ரசிச்சுட்டு இருந்த சித்தப்பாங்காரனும் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்ததை தூக்கி போட்டு, என்ன சொல்கிறா அந்த சிரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ அவன் பொண்டாட்டியோ, இவ என்னத்த சொல்லுவா, இவ தான் கட்டிக்க மாட்டாளாம், இவளுக்கு ஒழுக்க சீலம் தான் புருஷனா வேணுமா, என் தம்பி கெட்ட வராமா, ஆளையும் மூஞ்சியும் பாரு, வாய் பேசாத ஊமைக்கெல்லாம் ஆளு கேட்குதோ அப்படின்ட்டு அவள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. அழுகியா வருது, அடி வாங்கி துவண்டு போய் கிடக்குறீங்க. இவ ஒத்து வராளா பாரு,
இல்லைன்னா வச்சுக்கோ இவ போனத்து மேலே தான் தாலி கட்ட வைக்கணும். அதே தானுங்க நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படி வரான்ன்ற தம்பி, என் ஃப்ரெண்டு வேற அவனுக்கு ஸ்ரீலங்காவில் சீக்கிரம் விசா முடிய போகுது, அதனால் சீக்கிரம் கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ ஒத்துக்கிட்டா தானே, அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு உள்ள அவளை ஒத்துக்க வச்சிருவேன். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா சொன்ன மாதிரி போனத்து மேலேயாவது கல்யாணத்தை பண்ணி இவ சொத்து பத்து எல்லாத்தையும் கை நாட்டு வச்சாது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கணும். அப்புறம் என் தம்பியை அமெரிக்காவுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கணும். அப்போத்தான் என்ற தம்பி உயிரோடு இருப்பான். இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டமார்னு சவுண்டோட அந்த பங்களா கேட்டை உடச்சிக்கிட்டு அப்படியே கார் ஒன்று உள்ளே சீறி பாஞ்சு வருது. வேற யார் வர்றது? நம்ம ஜேகே தான். ஜேகே கிட்டேருந்து அவன் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அவனை ஸ்ரீலங்காவில் பதுங்க வச்சுருப்பாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்து அமெரிக்காவுக்கு பேக் பண்ணலான்னு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வச்சாம் பாரு ஆப்பு, இந்த கௌசிக் குறுக்க வந்தான்னு நம்ம ஆள் டொயின்னு வந்து நிற்கிறான். இவ்வளோ நேரம் வாங்கின அடியெல்லாம் எங்கேயோ தூக்கி தூர போட்ட மாதிரி அந்த சத்தத்தில் பயந்து அலறி அடிச்சு அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்க அங்கே ஜேகே அப்படியே பிளாக் ட்ரெஸ்ஸில் கன்னும் கையுமா வந்து நிற்க அவனை பார்த்து அங்கே சித்தப்பா சித்தியாக ஆடி போயிடுறாங்க. அந்த கிரிமினல் கொடிய மிருகங்களே பயந்து நிற்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்களே வாயிலா போச்சு, நீங்கள் இன்னும் பயந்து போய் ஏற்கனவே 2 பிசாசு கிட்ட மாட்டிகிட்டு இருக்க, இவன் யார் புதுசாக ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. பட் அவனோ ஏண்டா நாயை அப்படின்னு ஒரே மிதி தான். சித்தப்பாங்கிற எகிரி போய் விழுறான். அதில் அவ்வளோதான். நீங்கள் உங்கள் கையெடுத்து உங்கள் வாயை பொத்திக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. கண்ணு 2 தெரிச்சு விழுற அளவுக்கு பயத்தில். ஏண்டா மச்சாங்காரன் பொம்பளை பிள்ளைங்கன்னா கேவலமாக பண்ணுவானா? அந்த பரதேசினா எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு எங்கடா போய் ஒளிஞ்சிட்ருக்கான்? அவனை ஒழிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே குஜால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா பரதேசி, அவனுக்கு என்னக்கா இருந்தாலும் ஏன் கையால் தான்டா சாவு. பொம்பளைங்கன்னா உங்களுக்குலாம் அவ்வளோ கிள்ளிக்கிறியா போச்சா? நான் கேட்டா இருக்கோம் வாயை மூட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே விட்டுட்டு சித்தப்பா கிட்ட சொல்கிறான், எங்கடா மச்சான், எங்கடா ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்கே சித்திக்கோ இல்லை சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், சார் தெரியாமல் பட்டா சார், விட்டுருங்க சார், என் புருஷனுக்கு எதுவும் தெரியாதுங்க சார், விட்டுருங்க சார், என்ற தம்பி ஸ்ரீலங்காவில் இருக்கான் சார், எந்த ஊர்னு சரியாக தெரியல, தெரிஞ்சதும் கண்டிப்பாக சொல்கிறேன், அவரை விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சுது. அப்போ தான் இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருந்தவங்கள பார்க்குறாரு. நீங்களோ அப்படியே கப்பு சப்புன்னு வாய் மூடிட்டு கண்ணில் டேஸோட அவரை பயத்தில் பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் அவர் டக்குன்னு உங்களை கையை பிடிச்சி இழுக்காதீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லைங்கிற மாதிரி அடித்து அழுது ஏதோ அவர்கிட்ட சொல்ல கன்வே பண்ணுறீங்க, விட்டுரு. பட் அதெல்லாம் அவர் கண்டுக்கிறமில்ல. ஏங்கடா உங்களுக்கு அடுத்த வீட்டு பிள்ளைன்னா தான் அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ உன் வீட்டு பிள்ளைய நான் தூக்கிட்டு போகிறேன். உங்களுக்கு பிள்ளை வேணும்னா உங்கள் தம்பியை வந்து என்கிட்ட சரண்டராக சொல்லுங்கள், அவன் என்கிட்ட வந்தால் தான் உங்கள் பொண்ணு உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு ஜெயபாட்டுக்கு உங்களை இழுத்துட்டு போக இங்கே 2 பேரும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. பட் நீங்கள் தான் என்னென்னமோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் நோ யூஸ். அவரோ கடகடன்னு உங்களை இழுத்துட்டு வந்தார். பின் சீட்டில் அப்படியே உங்களை தள்ளி அவரும் ஏறிட்டு அப்படிங்க கார் அங்கே செம்ம ஜெட்டு வேகத்தில் கிளம்புது. இப்போ கார் போயிட்டுருக்கா. இங்கே நீங்களும் குழந்த மாதிரி என்னை விட்டுருன்னு அழுதுகிட்டே இருக்க. அவருக்கு இரிட்டேட் ஆகுது. வேற சம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கன் எடுத்து பொருளை காமிச்சு டப்புன்னு ஷூட் பண்ணால் அவ்வளோதான். அந்த பயத்தில் அப்படியே மயங்கே போயிடுறீங்க. உங்களை அப்படியே பார்க்குறாரு. ஒரு நிமிஷம், பிகாஸ் நீங்கள் உங்களெல்லாம் அவர் சூட் பண்ணலை. உங்கள் நெத்திக்கிட்ட காமிச்சிட்டு டக்குன்னு கையை திருப்பி ஷீட்டில் தான் சுட்டுருப்பார். பட் நீங்கள் உங்களை தான் சுட்ட மாதிரி அப்படியே மயங்கிடுறீங்க. அவருக்கு சிரிக்கிறதா அலறதா தெரியல. அதே சமயம் உங்களை பார்த்ததும் அவருக்குள்ளே ஏதோ ஒன்று தோணியிருக்கும். அதே சமயம் இந்த காதல் கத்திரிக்காய் மண்ணாங்கட்டிலாம் எனக்கு வராது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு அதெல்லாம் அவரே அடித்து விரட்டிட்டு அப்படியே உங்களை பார்க்க அவரை மீறி அவர் வாயிலேருந்து பொம்மு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு திரும்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் பக்கம் திரும்பவே இல்லை. இப்படியே அவனோட மேன்ஷனுக்கு அப்படியே வந்துட்டு கார் நின்னதும் அப்படியே கீழே இருக்கிறான். அப்போயும் நீங்கள் பயத்தில் மயங்கியிருக்கனால இதில் அப்படின்ட்டு மெதுவாக உங்களை அப்படியே தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு தான் தூக்கிட்டு வரான். பெட்டில் படுக்க வச்சு உங்கள் மூஞ்ச கொஞ்ச நேரம் பார்க்குறான். அவனுக்கு இந்த ஃபீலுக்கு என்ன அப்படி பேருன்னு தெரியல. பிகாஸ் அப்படி இது வரைக்கும் யாரையும் நின்று கூட பார்க்காதவன். அவனுக்கிட்டையா பொண்ணுங்க வந்து மயங்காது. அத்தனை பேர் சுற்றி வந்தாலும் யாரையும் கண்டுக்காமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அதுவும் உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே உச்சி முதல் பாதம் வரை பார்க்குறான். அந்த பாவாடை தாவணியில் பார்க்கறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கீங்க. அப்படியே தலையிலேருந்து பார்த்துட்டே வந்தேன் பார்வை. அங்கே கழுத்துக்கு நடுவில் ஒரு மச்சம் இருக்குது. அதை பார்க்க அப்படியே அவனுக்கு என்னமோ பண்ணுது. எங்கப்பா என்னடா இது, ஏதோ பண்ணுறாளே மாயி அப்படின்ட்டு அவனும் உங்களை வந்து பார்க்கவே கூடாதுன்னு அவன் மைண்டை டைவர்ட் பண்ணி வேறு ஏதாவது பண்ணலான்னு நினச்சாலும் மைண்டை ஃபுல்லாக நீங்களே தான் வரீங்க. உங்கள் முகமும் அப்படியே நீங்கள் பயந்த பார்வையும் திருப்பி அவன் மூஞ்சில் அப்படியே வந்து அதே நிற்க. ஏய் நாடி செஞ்ச மாயக்காரி, என் மைண்டுக்குள்ளே நீயே வந்து என்னை போட்டு படுத்திகிட்ருக்க அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்புறம் அவன் தலையை கோதி
இல்லை ஜேகே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. காதல் கன்றாவெல்லாம் இப்போ நீ நினைக்கவே கூடாது. நீ இருக்கிற நிலமையில சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து அவனே கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு மேலே இங்கே வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடறான். இப்போ தான் மெதுவாக நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. அப்படியே மெதுவாக அரகுற வெளிச்சத்தில் அப்படியே கண்ணை முழிச்சா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்த பார்க்கவே பயமாக இருக்குது. முதல் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியல. அப்புறம் தான் நல்லா கண்ணை தேய்ச்சி முழிச்சு பார்க்குறீங்க. இப்போ நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஏதோ டெவிலோட குகையில் மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு பீதி ஆகுது. அப்படியே சுற்றி முற்றி பார்க்க எல்லாமே உங்களை பயமுடுத்துகிற மாதிரியே இருக்குது. அப்படியே கண்ணிலேருந்து டியோஸ் அப்படியே வலிஞ்சிட்டே இருக்குது. கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? எல்லா சாமிக்கும் நான் பூஜையெல்லாம் பண்ணி சாமிக்கிட்ட வரம்லாம் கேட்டேன்னு எனக்கு வரம் தான் கிடைக்கல. ஆனால் ஒரு சாபம் கூட கிடைக்காம இருந்திருக்கலாமே. இப்படி என் வாழ்க்கை மட்டும் ஏன் சூன்யமாகவே இருக்குது அப்படின்னு அப்படியே அழுதுட்டு, இல்லை இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போது அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே பாவாடையை தூக்கி பிடிச்சிட்டு கொலுசை கழட்டி அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு மெதுவாக சத்தம் இல்லாமல் அப்படியே வெளியில் வரீங்க. மண்டையை மட்டும் விட்டு ஃபஸ்ட்டு வெட்டி பார்க்குறீங்க. அங்கே யாரும் இல்லை. அங்கங்கே மூளை முழுக்க ஆளுங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க கன்னோட. பார்க்கவே பயமாக இருக்குது. ஆத்தாடி, எந்த மாதிரி இடத்துல சிக்கியிருக்கோன்னு தெரில. மாட்டினோம் கைமாதான் அப்படிங்கிறது நல்லா புரியுது மண்டைக்கு வரைக்க. மெதுவாக யார் கண்ணையும் சிக்கிடக்கூடாது அப்படின்ட்டு சத்தமே இல்லாமல் மெதுவாக பதுங்கி ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் ஒளிஞ்சு அப்படியே வந்து ஒரு வழியாக கார்டன் பக்கம் வந்துடுறீங்க. இப்போ தான் கொஞ்சம் மூச்சே விடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்பாடியோ அப்படின்ட்டு அப்படியே சுற்றி முற்றி அங்கே எங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்கள் கண்ணில் அங்கே உங்கள் உயரத்துக்கு ஒருத்தவங்க உக்காந்துட்டு நாக்க தொங்க போட்டு உங்களை கொலவெறியோட முறைச்சி பார்த்துட்டு இருக்கதை பார்க்க அவ்வளோதான். இப்போ விட்ட மூச்சும் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு அவனையே பார்க்குறீங்க. நம்ம பாம் மாதிரி அப்படியே பெருசாக ஒரு டாக் உட்காந்துட்ருக்கு. அதை பார்த்தது உங்களுக்கு இல்லை, யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனும் அவங்கள பார்த்து கொலை வெறியில் யாரே நீ அப்படிங்கிற மாதிரி திருடிங்கிற மாதிரி அது கொலைன்னு குறைக்க இங்கே உங்களுக்கு அவ்வளோதான் இல்லை. அவ்வளோதான் யமனா கண்ணில் பார்த்த பீதியில் மரண பீதியில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறீங்க. அது விடாமல் துரத்துது. பாவாடைக்கு அதுக்கும் அதை பிடிச்சி வேற இழுக்குது. பாவாடை அவுந்து விழுமோ பயம் வேற உங்களுக்கு. கத்தவும் முடியல. ஆண்டுட்டு ஓடுறீங்க. அங்கிட்ட இங்கிட்ட ஓட பாடி கார்ட்ஸ் எல்லாம் இந்த நாயோட சவுண்டில் அலர்ட் ஆகி எல்லாம் வராங்க. பட் யாராலையும் அந்த நாயை அடக்க முடியல. அதுனா அந்த துரத்துது. உங்கள் வீட்டு துரத்து எங்கள் வீட்டு துரத்துலாம் அந்த துரத்து அப்படி ஓடுறீங்க. அதுவும் கீழேயும் மேலேயும் செடிக்குள்ளேயும் மரத்துக்குள்ளேயும் ஓடுறீங்க. அப்படியே யோசிச்சு பாருங்க. பாவமாக இருக்குது. உங்களால் பேசவும் முடியாது, கத்தவும் முடியாது. எப்படி இருக்கும் அந்த நிலமையில. அப்படியே ஓடி ஒரு வழியாக கீழே வேற விழுந்துடுங்க. பாவோட தடுக்கி அவ்வளோதான், இன்றைக்கி நமக்கு சமாதி தான் அப்படின்ட்டு மரண வீதியில் அப்படியே உட்காந்த மணிக்கு கீழே நகர்ந்து போகலாம். அந்த மாதிரி அப்படியே கொஞ்சமாக ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு மனசுக்குள்ளே தான் சொல்கிறீங்க, வாய்தான் வராதே. ஸோ அப்படியே பின்னாடி அப்படியே அழுதுட்டே நீங்கள் அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கீங்க. அதுவும் உங்களை இப்போ கடிச்சு கொதறவா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிது. உங்களுக்கோ மரணம் என்னும் தூது வந்தது, அது நாயை என்னும் வடிவில் வந்தது அப்படி இருக்குது. மரண பயத்தை காட்டிட்ட பரமான்ட்டு அப்படியே நீங்கள் அப்படின்ட்டு சாவு பயத்தில் கத்த, அதுவும் உங்களை அப்படியே வந்துட்டு உங்கள் மேலே பாய அப்போ மார்க் அப்படின்னு ஒரு சவுண்டு தான். அந்த சவுண்டுக்கு அந்த நாய் அப்படியே நின்றுது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சில் அப்படியே நிற்குது. உங்கள் மேலே தாய் வந்து அந்த இடத்துல நின்றுச்சு. ஸ்டாப் அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருச்சு. உங்களுக்கோ அப்பாடான் இருக்கு. எப்படியோ நாய் கடிக்கல அப்படின்னு அப்படியே யாரா இவனை நிறுத்தினதுன்னு நிமிர்ந்து பார்க்க அங்கே ஜேகே அப்படியே வெறும் ஃபேண்ட் மட்டும் போட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே கையில் கன்னோட அப்படியே உங்களை நோக்கி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வர. அவ்வளோதான், எனக்கு நாயே பரவாயில்ல அப்படி இருக்க உங்களோட எண்ணம் அந்த அளவுக்கு பயமுடுத்துகிற அளவுக்கு இருக்குது ஜேகேவோட லுக்கு. இப்போ அந்த டாகோ அப்படியே அவன்கிட்ட ஓடி போய் அழகாக அவனை நக்குது. அவனும் அப்படியே முட்டி போட்டு டாக் பக்கத்தில் உட்காந்து அதுக்கு அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டு, மார்க் நீ மட்டும் தான்டா கரெக்டாக எப்போ எதை பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்று பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஒரு முறை தான். அதில் சீஃபாக ஒரு பாடி கார்டு அவன் ஓடி வந்து பாஸ் அது கவனிக்கலை சொல்லி வாயமில்ல பொலின்னு ஒரு அற உழுவுது. யூஸ்லெஸ் டா சோறை தின்னுட்டு சரக்கு அடிச்சுட்டு தூங்குறதுக்காக இங்கே நீங்களாம் பாடி கார்டாக வந்து நிற்கிறீங்க. இத்தனை பாடி கார்டு இருந்தோம் அத்தனை பேர்த்து கண்ணில் மண்ணை துவிட்டு அப்படியே அழகாக வந்து இங்கே நிற்கிறாள். இந்நேரம் மார்க் மட்டும் இல்லைன்னா மேடம் தப்பிச்சு அப்படியே போயிருப்பீங்க. நீங்களோ அந்த பின்னாடி இருக்க செவுரை பார்க்குறீங்க. அது இருக்குது 7-8 அடி உயரத்துக்கு. இந்த செவுத்தை ஏறி குதிச்சு நான் போயிடுவேன். யார் சாமி நீ அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. பட் இங்கே ஜேகேவோ செம்ம கடுப்பில் இன்னுமே இந்த செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்கள், இன்னும் அதிகமான ஆள் போடுங்க, அப்படியே மார்க் எடுத்துகிட்டு போய் அவன் ஷர்ட்டில் விடுங்க அப்படிங்கிறான். ஓகே பாஸ்
உடனே பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனுங்க அங்கேருந்து போக இப்போது அப்படியே ஜெய்கோட லுக் உங்கள் பக்கம் உங்களுக்கு தூக்கி வேறுபடுது இவ்வளோ நேரம் ஏதோ அப்படியே சுவாரஸ்யமாக கீழே உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு அவன் திரும்ப பீதியில் இப்போ பாய்ந்து இப்போ மறுபடியும் அவன் ஒவ்வொருட்டா அவங்கள நோக்கி வைக்க நீங்கள் அப்படியே பின்னாடியே மறுபடியும் நக்கழிச்சு பின்னாடி போகிறீங்க. அவனும் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க உங்களுக்கு வலிக்குது நீங்கள் அழுகிறீங்க. அவனும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே அவங்கள தூக்கி தோளில் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே நடக்க நீங்கள் பின்னாடியே அடிக்கிறீங்க. பட் அவன்லாம் அதை கண்டுக்கவே இல்லை. அவனுக்கெல்லாம் தூசு மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். அங்கே தூக்குனவன் அங்கே அவனோட பெட்ரூமில் வந்தான் இறக்கி விட நீங்களோ காலில் விழுந்து கதறீங்க அழுதுட்டே அப்படியே நீங்கள் கதற. பட் அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே அவங்க முடிவை பிடிச்சி அவன் ஃபேஸ் கிட்ட அப்படியே அவங்க மூஞ்சை கொண்டு வர நீங்கள் அப்படியே அழுதுட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. ஹே இந்த பாரு உனக்கு என்ன மனசுக்குள்ள பெரிய பேர் அடைக்கி நினைப்பா? நான் ஒன்றும் உன் அழகில் வாங்கி உன் கூட கட்டி பிடிச்சி டூயட் பாடுறதுக்கு ஒன்றும் இங்கே தூக்கிட்டு வரல. புரிஞ்சதா? அதை புரிஞ்சிட்டு நடந்துக்கோ. தேவையில்லாமல் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிலாம் நினச்ச பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். நீங்களோ பயத்தில் அப்படின்ட்டு ஊன்னு மட்டும் சொல்கிறீங்க கையெடுத்து கும்பிட்டு. அவனும் நாடியே நான் இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படியே என்னமோ முனைகிட்டே கிடக்கிற. வாயத்தாந்து பேச மாட்டிங்களோ மகாராணி? வாயத்தாந்திங்கன்னா முத்து உதிர்ந்துருமா என்ன? இங்கே பாரு சொன்னதெல்லாம் புரிஞ்சா மேன் மண்டை ஆட்டிட்டு மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி பண்ணி வச்ச பார்த்தலா நம்ம ஆள் மார்க்க. அவனுக்கு அடுத்த கோழிக்கறி மாட்டுக்கறிலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக உன்னையே தூக்கி மனுஷ கறி தான். அப்படியே முழுசாக அவனை போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்க. அவ்வளோதான் அல்ல இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் பயந்து நடுங்க. அவனும் அது இந்த பயம் எப்போவும் இருக்கணும் புரிஞ்சதா அப்படின்னு உங்கள் ஃபேஸ்க்கும் அவன் ஃபேஸ்க்கும் கொஞ்சம் தான் கேப்பு. அப்படியே கிட்ட அவன் மூச்சு காற்றவங்க மேலே படுற அளவுக்கு ஃபேஸை வச்சு அவன் பேச நீங்கள் பயந்து நடிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஜேகேக்கோ என்னென்னமோ பண்ணுது. அவர் உங்களை பார்த்த பார்வையில் நீங்கள் ஒரு நிமிஷம் அவரை குறுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே மயங்கி அவர் மேலே சரியா அவரும் எதுக்கு இப்படி பார்க்குறா அப்படின்னு தான் பார்த்துருப்பான். நீங்கள் டக்குன்னு மயங்க என்னாச்சுடி உனக்கு எழுந்துடுறி அப்படின்னு அவனுக்கோ பதட்டமாகுது. அப்படியே உங்களை பிடிச்சி தட்டுறான். அவனுக்கோ பதறுது. என்னடாச்சு முழிச்சு பாடுறி தாடி பொண்ணே எந்திரடி அப்படின்னு போட்டு தட்ட நோ யூஸ். அப்புறம் அப்படியே மெதுவாக தூக்கிட்டு வந்து கட்டில் படுக்க வச்சுட்டு அவனை பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சில் பொழிச்சுன்னு அடிச்சு முழிடி இந்தாடி அப்படின்னு அப்பையும் தட்டுறான். பட் நீங்கள் முழிக்கிற மாதிரி இல்லை. அவனுக்கும் பயங்கரமாக பதட்டமாக்குது. உடனே டாக்டர் மேன்ஷன் வாங்க அப்படின்னு பதட்டத்தோட கால் பண்ணி சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் சேர் அழுத்தி போட்டு உங்கள் மூஞ்சி குறுன்னு பார்த்துட்ருக்கான். டாக்டர் வர வரைக்கும் அவனுக்கு பதட்டம் குறையவே இல்லை. அவனுக்கே புரியல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடு அவன் இருந்ததே கிடையாது. யாருக்காகவும் இவ்வளோ பதறினதும் கிடையாது. எனக்கு என்னாடி ஆச்சு? என்னாடி என் மண்டக்குள்ள உட்காந்துட்டு என்னை போட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்க? உனக்கு ஒன்றுனா எனக்கு ஏண்டி பதறுது, எப்படி துடிக்குது? என்னாடி பண்ணுற மயக்காரி? எனக்கு ஒன்றுமே புரியலடி. ஏதோ பண்ணுது. இப்போல்லாம் நான் இருந்ததே கிடையாது தெரியுமா உனக்கு? என்னை ஏண்டி போட்டு பாடாப்படுத்துகிற? உன்னை தூக்கிட்டு வந்து அட்லீஸ்ட் 1 டே அது கூட ஆகலடி, 1 மணி நேரம் தான். அதுக்கே போட்டு இப்படி படுத்துகிற? என் புத்திக்கு என்னமோ நீ தான் வேணும்னு சொல்லுது. உன்னை பார்த்தா உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நீ பயப்படுற விதம் என்ன ஏதோ பண்ணுதுடி. என்னடி யார் நீ என்ன பண்ண காத்துட்ருக்க அப்படின்னு உங்களை பார்த்து அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக டாக்டர் வந்துடுறாங்க. வாங்க டாக்டர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே பண்ணிக்கா. அவங்களும் செக்கப் தான் பண்ணிவிட்டு வெளியே வரா. டாக்டர் மேடம் என்னாச்சு அவளுக்கு அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் பதட்டமாகவே கேட்க. சார் அவங்க யார் உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது ஒரு விஷயமா நான் தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், அதை விடுங்க என்னாச்சு என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் பதட்டமாகவே கேட்க. அது அந்த பொண்ணுக்கு வாய் பேச வராது போல். எதை அவளுக்கு பேச? எஸ் உங்களால் பேச முடியாது போல இருக்கு. அவள் இப்போது நடந்த ஏதோ விஷயத்தில் ஷாக் ஆகி பேனிக் அட்டாக் அதான் வாங்கி வந்திருக்கா. அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். அவள் கண்ணு முழிச்சதுமே பயத்தில் கத்தனதை வச்சு தான் சொல்கிறேன் அவங்களுக்கு பேச்சு வராது அப்படின்னு. அப்புறம் அங்கங்கே உடம்புல அப்படின்னு அவங்க நிறுத்த. என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அவனும் பதட்டத்தோட. அது அந்த பொண்ணை யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க போல். என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறான். எஸ் சிகரெட்டால் அப்புறம் அந்த பொண்ணை பெல்ட்டால் பெரம்பால் அப்படின்னு எல்லாத்தாலையும் அடித்த காயங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்குது. பட் செக்ஸுவலாக எதுவும் ஹராஸ்மெண்ட் நடக்கலை. மற்றபடி அந்த பொண்ணை உடல் ரீதியாக ரொம்ப போட்டு படுத்தி எடுத்திருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது. அவள் அதில் ரொம்ப பயந்து போய் வேற இருக்கா. முழிச்சு என்னை பார்த்து தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனான். ஏன்னா அவள் வீட்டு ஆம்பளைங்க என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறான்.
அவள் லாஸ்ட் இயர் தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பா போல். அவள் வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் அவள் தன்னை காப்பாற்றிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல். அதனால் அவளை ரொம்ப அடித்து இந்த மாதிரி துன்புறுத்தியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி ரொம்ப அழுதா, ரொம்ப பயந்து போயிருக்கா. ஸோ நான் தான் அவளுக்கு மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் அவளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதுக்காங்க, நான் வரேன் அப்படின்ட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கும் செம்ம கடுப்பாக்குது இதெல்லாம் கேட்டதும். அப்படியே நாடி நார்மலாக துடிக்குது. அப்படியே டாக்டரை பார்த்து தேங்க்ஸ் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துப்போங்க அப்படிங்கிறான். சரி சார் அப்படின்ட்டு அவங்க கிளம்ப இங்கே அப்படியே ஜேக்கவாலா நிற்க முடியல. அடுத்த நிமிஷம் ரூம்குள்ள அப்படியே வரான். நீங்களோ குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். அவன் உடம்புக்குள்ள சொல்லணும்னா உன்னோட உணர்வு. அதே சமயம் ஏண்டி உனக்கு வாய் பேச வராதா? ஏண்டி நீ என் லைஃபுக்குள்ளே வந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சுற்றி சுற்றி வந்து நான் அங்கேயே நிற்கிறேனே, மறுபடியும் முதல்லேருந்தா? என்னால் முடியாது. இல்லை, இந்த ஜேகேக்கு வீக்னஸ் இல்லை, வீக்னஸ் இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தால் என்ன எவனாவது மண்டி போட சொல்லுவான். அப்படி ஜேகே யார் முன்னாடியும் மண்டி போட ரெடியாக இல்லை. இல்லை, உன்ன மாதிரி ஒரு ஏஞ்சல் என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுதியான இடம் இது கிடையாது. நீ என்னோட இருக்குது சரியாக வராது அப்படிங்கிறான். பிகாஸ் ஜேகே என்ன தான் மாஃபியாவாக இருந்தாலும் அவன் இந்த கேர்ள்ஸை ஹராஸ் பண்ணுறது, அப்புறம் ட்ரக்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம ஆளுக்கு எப்போவுமே கெத்து தான். ஸோ அதெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான். பண்ணுறவங்களே தவிப்பாங்க. நம்ம மாஃபியா எல்லாருமே அந்த மாதிரி பாய்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாம் ஒரு கேங்கு தான். இவங்க 3 பேருமே இப்போ அதை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ யாருமே இந்த விஷயத்தை பண்ணவே கூடாது அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவங்க. அதனால தான் கேர்ள்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறவங்கள காப்பாற்றுவானுங்க. அதெல்லாம் ஆனால் வெளியில் இன்னும் இருக்கிற மாஃபியாஸ்க்கு தெரியாது. பிகாஸ் இவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சால் இவங்களை அடிச்சிருவாங்கன்னு அது யாருக்குமே தெரியாமல் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். உனக்கு சரியான இடம் இது இல்லை, ஆனால் உன்னை ஒரு நல்ல இடத்துல வைக்கணும். ஆனால் இந்த இடம் இல்லை, உனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூரப்பட்டு உங்களை சேஃப்டி ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். இப்போது மெதுவாக நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. பார்க்கும்போது ஜேகே உங்கள் காலை பிடிச்சிட்டு இருக்க தெரியுது. நீங்கள் பயந்து போய் அப்படின்ட்டு எழுந்திருக்க. என்ன அந்த அதெல்லாம் வேணாம், இந்த மோனோ ஆக்டெல்லாம் வேணாம், சைன் லாங்குவேஜில் பேசு, எனக்கு புரியும் அப்படிங்கிறான். அப்படியே அவனை பார்க்கறதுக்கு பாப்பா மாதிரி அப்பாவியாக மூஞ்ச வச்சுக்கோ. ஆனால் பண்ணுறதெல்லாம் என்ன வேலை? ஏண்டி அவ்வளோ தூரம் சொல்லியும் உன் இஷ்டத்துக்கு நம்ம பெரிய ஜான்சி ராணின்னு நினப்ப மனசில் அப்படின்னா மயிருக்கடி ஒன்று அப்படின்ட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்க்க உங்களுக்கு பயப்படுறதா அலறதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்துட்டே சைன் லாங்குவேஜில் பேசுகிறீங்க. இல்லை சார், கண்ணை முழிச்சதும் ரொம்ப பயந்துட்டேன். அதான் பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஓடிட்டேன். இனிமே ஓட மாட்டேன். நீங்கள் காலில் மருந்தெல்லாம் போட வேணாம், விடுங்க சார், நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. பாரா அட கப்பா பொம்மாயி, யாரை கூப்பிட்றான் அப்படிங்கிற பார்க்குறீங்க. உன்னை தாண்டி பொம்மாயி, நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரன் இல்லை, ஏதோ பார்க்க பாவமாக இருந்துச்சு அப்படின்னு போட்டு விடுறேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் தான் இங்கே டான், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நீ சொல்கிறத கேட்க நான் கிடையாது. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீ முடிவு பண்ணாத அப்படின்னு அப்படியே கோவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசினாலும் பட் அவன் அவங்கள கேர் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோ ரக்கடாக வாய்ஸ் தான் வருதே தவிர ஆனால் அப்படியே காலை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணி மெதுவாக மருந்து போட்டு விடுறான். இந்த கேர்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதே இல்லை. முதல் முறையாக ஒருத்தன் கேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவ்வளோ மென்மையாக ஹேண்டில் பண்ணுறவங்கள உங்களுக்கோ அப்படியே மைண்டில் அவங்கள சின்ன வயசுலேருந்து சித்தி சித்தப்பா அவங்க பையன் அவங்க தம்பின்னு எல்லாம் அடித்து சித்திரவதை பண்ணது தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ கூட மெடிசன் எதுவும் இல்லாமல் இருக்கிற பச்சாலை தான் நீங்கள் மருந்தாக போட்டுட்டு இருப்பீங்க. வில்லேஜில் வளர்ந்தவங்க தானே. ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸோ சாமி என்ன இவங்க இப்படி கோவக்காரர்களாக இருக்காங்க, அப்படி பேசுகிறாங்க, ஆனால் இவ்வளோ மென்மையாக எனக்கு காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. எனக்கு என்ன யோசிக்கிறதுனே புரியலை. எதுவாக இருந்தாலும் நீயே எனக்கு நல்ல வழி காட்டு சாமி அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிகிட்ருக்கீங்க. மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ண மாதிரி அப்படியே ஜேகேவோ அக்மார் கெட்டவன் அப்படிங்கிறான். நீங்கள் திடுக்குன்னு அவனை பார்க்க நாடி அப்படி பார்க்குற. நீ கத்தாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருந்தீன்னா என் வேலை முடிஞ்சதும் நானே உன்னை எப்படி கூட்டிகிட்டு வந்தோம் அந்த மாதிரி பத்திரமா அனுப்பி வச்சிருவேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காத. இந்த சாமிக்கிட்ட பெட்டிஷன் போட்டால் மட்டும் எல்லாம் நடந்துருமா? உன் சாமியே நினச்சாலும் நான் நினச்சா மட்டும்தான் உன்னால் இங்கேருந்து போக முடியும். மற்றபடி யாராலையும் என்னோட முடிவை மாற்ற முடியாது, புரிஞ்சதா அப்படிங்கிறான். நீங்களோ ஆத்தாடி மனசுக்குள்ளே நினச்சது கூட கேட்குது இவைகளுக்கு அப்படின்னு பார்த்துட்டுக்கா. என்ன முழிக்கிற அப்படிங்கிறீங்க. இப்போ சாப்பாடு வரும், சாப்பிட்டு தூங்கு, புரிஞ்சதா அப்படிங்கிறான். அப்படின்னு வேகமாக மண்டையாட்டுறீங்க. சரி அப்படின்ட்டு அவனும் உங்கன்னு நகர நீங்கள்
அப்படின்னு அப்படியே சைன் லாங்குவேஜில் கூப்பிட்டு அவனை நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்கிறீங்க. அவனும் எதுவுமே பேசல. உங்களை ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுறான். வெளியே வந்தவன் உங்களுக்கு தெரியாமல் அப்படியே லைட்டாக உங்களை எட்டி பார்த்துட்டு அவன் மைண்டில் அப்படியே என்னென்னமோ தோணு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவன் தலையில் அவனே அடிச்சுட்டு ஏதோ பண்ணுறடி பொம்மாய் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஜேகே உங்கள் கண்ணிலே படல. பிகாஸ் அவன் அங்கேயே இல்லை. அவனோட மிஷன் விஷயமாக வெளியில் போயிடறான். ஸோ நீங்கள் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த வீட்டை விட உங்கள் வீட்டில் இருந்ததை விட இங்கே நீங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக இருக்கீங்க. ஏன்னா இங்கே மேடெல்லாம் உங்களுக்கு நல்லாவே பார்த்துக்கலாம். அதுலேயும் ஒருத்தங்கன்னா உங்களுக்காகவே போட்டிருக்காங்க. அவங்க உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. எந்த பயமும் இல்லாமல் இப்போ அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சி போய் எல்லா இடமும் புரிஞ்சு அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே நிம்மதியாக இருக்கீங்க. ஜேகே நான் மட்டும்தான் கொஞ்சம் பயம். இப்படியே டேஸ் போயிட்டுருக்கா. அப்போது ஜேகேயோட வீட்டில் இன்னொரு டாக் குட்டி போட்டிருக்கு. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த குட்டியை பார்க்கும்போதெல்லாம் ஜேகேக்கு எதை தோண அதை எடுத்து அவகிட்ட கொடுங்க அப்படின்னு ஜேகே தான் அவங்க பாடி கார்ட்ட சொல்ல அவரும் சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி நாயை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க நீங்களும் அந்த குட்டி டாக் எடுத்து அதுக்கப்புறம் அதோட தான் உங்களோட உலகங்கிற மாதிரி ஜாலியாக விளையாண்டு ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படியே தான் அவங்க டேஸ் போயிட்டுருக்கு. டெய்லியும் தூங்குறது எழுந்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் அந்த டாகோட விளையாடுறது இப்படியே போயிட்டுருக்கு. அந்த குட்டி டாக் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை துரத்திக்கிட்டு நீங்கள் அப்படின்னு சிரிச்சுட்டு ஹாப்பியாக அதை துரத்திக்கிட்டு நீங்களும் ஓடி வந்துட்டுருக்கீங்க. அப்போது அங்கே நின்றுட்டுருக்க ஒருத்தர் மேலே அப்படியே மோத கையில் அந்த காஃபியெல்லாம் அவன் ஃபைல் பார்த்துட்டு இருந்துப்பான். அதில் கொட்டது வேறு யார் ஜேகே தான். ஃபைல் பார்த்துட்டு இருந்திருப்பான் காஃபி குடிச்சிட்டு. ஸோ அதில் இருந்த காஃபியெல்லாம் அப்படியே அந்த ஃபைலில் ஊற்ற அப்படியே நீங்கள் ஷாக்காக பயந்து போய் அவனை பார்க்குறீங்க. அதான் பயத்தில் உறைஞ்சி போய் நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு கையை ரெண்டையும் வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு நிற்க யாரா அது அப்படின்னு கடுப்பில் அடிக்க கையும் உங்களை ஜேகேவோட கையோ உங்களை பார்த்ததும் அப்படியே அந்த இடத்துல நிற்கிது. அவனும் அப்படியே உங்களை மேலேருந்து கிளவரி பார்க்குறான். பார்க்குறதுக்கே அப்படி இருக்கீங்க. ஆஃப் சாரியில் ரெட்டை ஜடை போட்டு அப்படியே ஈஞ்சல் மாதிரி அவன் முன்னாடி நிற்க அப்படி இருக்கவங்களா அழிக்கிறதுக்கு மனசு வருமா என்ன அவனுக்கோ உங்களை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்க லைட்டாக ஸ்மைல் வருது. அதெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு உங்களை பார்க்குறான். அவன் கையில் காஃபி சூடாக கொட்டினது ஃபைலில் கொட்டினதுலாம் இப்போ பெருசாக தெரியல. பட் நீங்கள் அப்படி பயந்து போய் அப்படியே மூஞ்ச மறைச்சி நிற்கிறத பார்க்க ஹேய் என்னடி உனக்கு பிரச்சனை? நான் நிம்மதியாக இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா? இப்படி வந்து அப்படியே அம்மாஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என் முன்னாடி நிற்க வேண்டியது அப்படின்னு பார்க்குறான். அதுக்கிட்ட இப்படி ஓடி வந்தா கீழே விழுந்து வாரினா என்னத்துக்காகிறது குழந்தான் நினப்பு இன்னும் வளராமல் இருக்கா அப்படின்னு அப்படியே செல்லம் கொஞ்சம் மனசுக்குள்ளே தான் வெளியில் இன்னும் வாய் விட்டு சொல்லலை. பட் உள்ளுக்குள்ளேயே கொஞ்சிக்கிட்டு இருந்தவா திடீர்னு ஹே இப்போ எதுக்கு நான் இவளை இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போதெல்லாம் பேசினா வேலைக்காக்குது அப்படின்ட்டு டக்கு நம்ம அப்படியே ஃபார்முக்கு வந்து மூஞ்செல்லாம் மாற்றிட்டு ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சின்ன போல நினைப்போ அங்கேயும் இங்கேயும் ஜங்கு புங்குன்னு குதிச்சுக்கிட்டு அதில் இதுலேயும் ஓடிக்கிட்டு இருக்க அறிவில்லை. எங்கே எப்படி இருக்கணும்னு அது கூட தெரியாது உனக்கு. ஒரு இடத்துல வந்தால் ஒழுங்காக இருக்கணும்னு தெரியாது. சும்மா இப்படி தான் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பியா அப்படின்ட்டு உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கணும்னு கொஞ்சம் ஓவராகவே வார்த்தையை விட்டு அப்படியே திட்டுறான். உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பாரு உன்னால் என்னோட இம்பார்ட்டன்ட் ஃபைல் எல்லாம் நாசமாக போச்சு. சாரி சைன் லாங்குவேஜில் தான் சொல்கிறீங்க. நான் கண்ணா கூட விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறீங்க. கண்ணாவா? அது யாரு? அந்த நாய்க்குட்டி அப்படிங்க. அதுக்கு அப்படி ஒரு பேரா அப்படின்ட்டு அவனும் ஏய் பார் எல்லாம் நாசமாக போச்சு உன்னால். உனக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. இன்னும் அடங்காமல் ஆடிட்டுருக்க. என்னமோ அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்க அப்படின்னு திரும்பவும் அவன் பட்டிக்க அர்ச்சனையை ஆரம்பிக்க உங்களுக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் அவன் பேசின பேச்சுக்கே அழுக வந்துருச்சு. ஸோ இன்னும் பேச அப்படியே அழுக தாங்க முடியல. அதுக்கு மேலே அங்கே நிற்கவும் முடியாமல் சாரி அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. நீங்கள் அழுதுட்டு ஓடவும் தான் ஜேகேக்கு என்னடா ஜேகே ரொம்ப திட்டமோ? இப்போ திட்டினால என்னாச்சு? இப்படி திட்டுறது தான் சரி. அப்போ தான் அவள் அடங்கி உடங்கி பேசாமல் இருப்பாள். இல்லைன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தா மடத்தை படிப்பா. அப்படியே தலை மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு அடச்சே ஜேகே என்னடா வர வர இப்படி புலம்பிட்டு இருக்க மொத்தம் உன் வேலையை பாரு அப்படின்னு அவன் மைண்டே அவனை காரி துப்பா அங்கேருந்து போகிறான். அவன் ஸ்ட்ரைட்டாக போகிறது அவனோட ப்ரைவேட் ஜெட்டுக்கு தான். அங்கேறி அவனும் வந்துட்டு ஒரு டீல் முடிக்கிறது தான் போகிறான். அவன் துபாயில் இறங்கி அங்கே மீட் பண்ணுறது நம்ம ஜேஹப் தான். ஹாய் மச்சான் அப்படின்னு ஜேஹப் வந்து அப்படியே கட்டி பிடிக்க ஹாய் மச்சான் அப்படின்னு ஜேகேவும் ஹாய் சொல்ல எப்படி மச்சான் போகுது? எல்லாம் நல்லாயிருக்கு. அங்கே நம்ம டீலிங்லாம் எப்படி போகுது அப்படின்னு ஜேகே கேட்க ஜேஹப்போ அதெல்லாம் கரெக்டாக போகுது. நான் ஒன்று எஃபிஐ தான் அப்பப்போ குடைச்சல் கொடுத்துட்ருக்கானுங்க. அவனுங்களுக்கு இருக்குது முடியட்டும். இந்த டீலிங்கெல்லாம் முடிஞ்சு மொத்தமாக இந்த ட்ரக்கு பொம்பளை பிரச்சனை இதெல்லாம் நம்ம கைக்கு வரட்டும். அப்படியே கொத்தா தூக்கிடலாம். நம்ம வேலை பார்க்குறோம் பேர் வாங்குறது இவனுங்க. ஜேஹப்போ விது மச்சான் டென்ஷன் ஆகாத எல்லாம் அக்காவுக்காக தான் நம்ம பார்த்துக்கலாம். சரி வா மேக்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவனை போய் பார்க்கலாம். அதெல்லாம் விடு உன் லைஃப் அதுவா சொல்கிறேன் வா அப்படின்ட்டு ஜேஓப்போ அப்படியே பார்க்க ஜேகேவை அப்படியே ஜேஓப்போ ஒரு மாதிரி பார்க்க
வா மச்சான் அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. ஒருவனுங்க நேராக ஒரு பார்க்கு தான் போகிறாங்க. அங்கே தான் வந்துட்டு டீல் நடக்குது. ஸோ டீல் வந்து கை கலப்பில் தான் முடியுது. அங்கே ஒரு பிரச்சனை, பயங்கரமாக ஃபைட் நடந்துட்டுருக்கு. பட் ஜேகேக்கு இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து உங்கள் நினப்பாகவே இருந்திருக்கும். இப்போ கூட அவனால் ஃபோக்கஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியல. அப்படியே உங்கள் நினப்பு தான் வருது. கரெக்டாக ஒரு ஆள் ஷூட் பண்ண வர ஜேகேப் தான் அப்படியே அவனை ஷூட் பண்ணிட்டு, டே மச்சான் உன் நினப்பு எங்கே இருக்குது அப்படின்னு உழுக்க ஜேகேவோ அப்படின்ட்டு, யாரோடி நீ மண்டக்குள்ள உட்காந்து இப்படி என்னை படுத்துற அப்படின்ட்டு அப்படியே பார்க்க. ஆனால் ஜேப் அதுக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அவனை மடக்கி பிடிச்சி, மேக்ஸு இப்போ என்ன டீலுக்கு ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்க, வேறு வழி இல்லை, அவங்க ஆளுங்களெல்லாம் போட்டாரு, உசூர் பயத்தில் ஒத்துக்கிறான். ஸோ டீல்லாம் முடிச்சு அப்படியே 2 பேர் வரும்போது, அப்புறம் மச்சான் யார் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் கேட்க, ஜேகே ஒரு நிமிஷம் தடுமாறி, அது என்ன, ஹே மச்சான் நான் உள்ளே கவனித்தேன், ரொம்பவும் தடுமாறு ஃபைட்டுனா நீ தான் ஃபயராக இருப்ப, இப்போ என்னாச்சு, அப்பயே தெரியுது யாரோ உள்ளே இருக்காங்கடா, நம்ம இருக்க நிலைமைக்கு இப்போ நம்ம உசுருக்கே உத்தரவாதம் இல்லை, இதில் இன்னொருத்தைய கொண்டு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜேப் சொல்ல, ஜேகேவோ அப்படிலாம் இல்லை மச்சான், சரி மச்சான் ஜெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல ஜேகேவோ அப்படியே ஹக் பண்ணிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு குழப்பமான மைண்ட் செட்லேயே அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அவன் மைண்ட்லாம் இப்போ ஜேப் சொன்னதே தான் நினச்சிட்டு இருக்கான். ஜேகே இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் தான், இது எல்லாருக்கும் வரும். ஸோ போகிற போக்கில் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் தேவையில்லை. நம்ம உசுருக்கே நம்ம உத்தரவாதம் இல்லாமல் இருக்கும்போது அடுத்தவங்களை இதில் இழுத்து விட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு அவர் சொன்னதை நினச்சிட்டு ஜேகேவை, ஜேகே தொட மாறாத, எப்படி எதை நினச்சிட்டு நீ இதில் இறங்குனியோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு அவன் மனசை அவனே மாற்றிக்கிறான். இப்படியே அவங்கள மறக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படியே வந்து இந்தியா லேண்ட் ஆனானுக்கு மேன்ஷன் வந்ததும் மொத்தம் வேலையா அலையா விருத்தாடியா உங்கள் ஞாபகம் தான் வருது. அப்படியே உங்களை நினச்சிக்கிட்டே தான் மறக்கணும்னு நினச்சாலும் முடியாது போல் அப்படின்ட்டு உள்ளே வரவனுக்கு வெளியில் வந்துட்டு மெய்டு வேலையை முடித்து வெளியே போகிறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததும், அவள் எப்படி இருக்கா, சாப்பிட்டாளா அப்படின்னு மொதல் கேள்வி உங்களை பற்றி தான் கேட்குறாங்களோ. ஐயோ தம்பி, அந்த பாப்பா எதுவுமே சாப்பிடலை. ஏன் சாப்பிடலை? உங்களுக்கு இதை விட வேற என்ன வேலை? அவளை சாப்பிட வைக்கிறத விட டாக்டர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி. ஐயோ நீங்கள் வேற, நானும் அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், சாப்பிடுமா சாப்பிடணும், அந்த பாப்பா சாப்பிடவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்திட்டேன். அவள் ஒரே அழுதுட்டு உங்கள் ரூம் பால்கனிலே தான் நிற்கிறா. கூப்பிட்டு பார்த்து தான் கேட்காதனால தான் நான் கொடுக்க முடியல தம்பி அப்படின்னு அவங்க சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன், இப்போ பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறான். இதோ உடனே கொண்டு வரேன் தம்பி அப்படின்ட்டு கொடுன்னு போய் அவங்க பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜேகேட்ட கொடுக்க, அதை வாங்கிட்டு அப்படியே மேலே வரான். வந்தவனும் மெதுவாக கதவை திறந்து அப்படியே உள்ளே எட்டி பார்க்க, நீங்களோ பால்கனியில் ஒரு மூலையில் அப்படியே முட்டி கட்டிட்டு உட்காந்து விம்மி அழுதுட்ருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க விமல் சத்தம் வெளியே வரையும் கேட்குது. இவன் எதுக்கு இப்போ விசுமிட்டுருக்கா அப்படின்ட்டு அவனும் அப்படியே உள்ளே வரான். வந்து அவங்க முன்னாடி நிற்கிறான் சத்தம் இல்லாமல். நீங்கள் அலறது அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு உங்கள் முன்னாடி ஏதோ நல்லா ஆடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு அப்படியே நிமிந்து பார்த்தா ஜேகே அவனை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க. அவன் அவங்கள குறுன்னு ஊற்று பார்க்க டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. அவன் அவங்கள அப்படியே பார்த்துட்டு, என்ன மகாராணிக்கு சாப்பாடை தாம்பூல தட்டில் வச்சு அழைச்சாதான் போவீங்களோ, ஏன் மெய்டெல்லாம் வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்களோ அப்படிங்கிறீங்க. என்ன சாப்பிட மாட்டியா, சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் பசிக்கலை அப்படின்னு சைகையிலே சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே சாப்பிட முடியாது, நான் சொல்லும் போது நீ சாப்பிட்டு தான் ஆகணும், ஒழுங்காக சாப்பிடு, வேலைக்கு அதையாவது ஒழுங்காக செய், நல்லா சாப்பிட்டீன்னா தான் உனக்கு எது பண்ணாது, நீ பாட்டுக்கா சாப்பிடாமல் இருக்கிறது ஆல்ரெடி நோஞ்சா மாதிரி இருக்க, அப்புறம் ஏதாவது ஒன்று கிடக்கவனானா உனக்கு உட்காந்து ஆயா வேலை பார்த்துட்ருப்பேனா, எனக்கு வேறு வேலை இல்லை, ஒழுங்காக சாப்பிடு, இப்போ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு அவன் மிரட்டுற மாதிரி பேச இங்கே பயந்துடுறீங்க. அப்படியே அழுக வர மாதிரி இருக்கு. அடைக்கி சாப்பிட்ற அப்படின்ட்டு அப்படியே அப்படின்னு மண்டையாடுறீங்க. அது இப்போ படி இந்த சாப்பிடு அப்படிங்கிறான். டக்குன்னு வாங்கி பழக்கன்னு முழுங்குறீங்க. அப்படியே தொண்டையில் அடிக்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த விம்மி அழுதனால விக்கி சாப்பிட்டுட்ருக்க. அதை பார்க்க அப்படியே செக்கி குட்டி பிள்ளைங்க அழுதுகிட்டே சாப்பிடும் போது இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது, க்யூட்டாக இருக்கீங்க. பட் நல்லதுக்குல அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே இனிமேல் இந்த மாதிரி கூப்பிட்டுலாம் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், எப்போ சொல்கிறோமோ சாப்பாடு அப்படின்னு சொன்னதும் வந்து சாப்பிட்றணும், புரியுதா அப்படின்னு மிரட்டுறான். அப்படின்ட்டு நீங்கள் மண்டையாட்டுறீங்க. அப்புறம் உன் மாமனை இங்கே ஒப்படைச்சதும் உன்னைய கொண்டு போய் அங்கே விட்டுருவேன், சரியா, அது வரைக்கும் ஒழுங்காயிரு. திருப்பி கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னு சொல்லும் போதே கேட்கும் போதே தொண்டை அடைக்குது. அதுக்கு மேலே சாப்பிட முடியல. அப்படியே ஸ்டன் ஆயிடுறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு திரும்பி நடக்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவனும் என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளே குடுன்னு ஓடுறீங்க. எங்கே போகிறா அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ அவனோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறீங்க. காலையில் நீங்கள் காஃபி ஊற்றிப்பீங்களா, அதே ஷர்ட் தான் அப்படியே கொண்டு வந்து அவன்கிட்ட நிட்ட, இது எதுக்கு அப்படிங்களோ சைகையிலேயே
அ அ அப்படின்ட்டு அதாவது நீங்கள் நான் தானே காஃபி கொட்டினேன் அதை நான் துவைச்சிட்டேன் இப்போ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களையும் உத்து பார்த்துட்டு இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னா, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, பா வேறு வேலை இருந்தா பார் அப்படின்னு விரட்டுறான். அப்படிங்கிறீங்க. அப்புறம் நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை, அப்படியே போய் படுத்துடுறீங்க பெட்டில். படுத்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பாட்டுக்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க. ஸோ தூங்கிட்டு இருக்க ஜேகேவோ அந்த பால்கனி நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே மண்டையை திருப்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. ஸோ அப்படியே கிட்ட வந்து உங்களை அப்படியே உத்து பார்க்குறான். நீங்கள் குழந்த மாதிரி அழகாக தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அந்த ஷர்ட்டை பார்க்குறான். எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்தா கூட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி. உன்னை யார் இதெல்லாம் பார்க்க சொன்னா? டீ கொட்டினா பரவாயில்ல, அதுக்கு போய் நீ பண்ணணுமா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி, என் பொம்முக்குட்டி அழகாக தான் துவைச்சிருக்க அந்த மாதிரி வெள்ளையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு போய் அவர் கபோர்டில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். உங்களை பார்க்க பார்க்க அவனுக்கு ஏதேதோ என்ன அழைகள். அப்படியே கிட்ட வந்தவன் உன்னை கிட்ட வச்சு இப்படி பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குடி. ஆனால் என்ன பண்ணுறது, என் உலகத்தில் நீ இருக்க முடியாதே. என் கூட நீ இருக்கிறது உனக்கு ஆபத்து. உன்னை என் பக்கத்தில் வச்சு பார்க்க முடியாது. அதனால் உன்னை கூட வச்சுக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அப்படியே சோஃபாவில் படுத்தா அவனும் தூங்கிடான். நெக்ஸ்ட் டேவும் சீக்கிரமாகவே அவனோட மிஷனுக்கு அவன் கிளம்பி போக இங்கே நீ தூங்கிட்டு இருந்த நீங்கள் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே இல்லை. அந்த ரூமே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அவன் இல்லைங்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் அவன் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். யாரும் கதை திறக்க சவுண்ட், அவன் தான் வரானோன்னா அவளோட நீங்கள் அப்படியே பார்க்க அங்கே வர்றது ஒரு வயசானவங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 45-50 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க. நீங்கள் யார் அப்படின்னு பார்க்க, அம்மாடியே எழுந்துட்டியாடா கண்ணு, உன்னை தாண்டா பார்க்கலான்னு வந்தேன், தூங்கின்னு இருந்த, அதான் கீழே போயிட்டேன், இப்போ தான் எழுந்தியாமா, உன் பேர் தான் ஈராவாடா அப்படின்னு கேட்டு கிட்ட வராங்க. நீங்களும் யார் இவங்கன்னு பார்த்துட்டு அப்படியே அவங்க கேட்டதுக்கு மட்டும் அப்படின்னு மண்டையாட்டி வைக்கிறீங்க. யாருன்னு பார்க்குறியாடா? நான் ஜேகேவுக்கு தெரிஞ்சவ கண்ணு. அந்த பையனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவேன். அதான் உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் கண்ணு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்க சகஜமாக பேச நீங்கள் அவருக்கு தெரிஞ்சவங்கன்னா அப்போ அவரை பற்றி இவங்கக்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் சைன் லாங்குவேஜில் அவங்கக்கிட்ட எதோ சொல்ல அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. என்ன கண்ணு கேட்குற அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. நீங்களோ அப்படின்னு அவனை பற்றி சொல்லி கேட்குறீங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நீங்கள் எழுந்து போய் அவனோட ரூமில் தானே இருக்கீங்க. ஸோ அவனோட ஃபோட்டோ இருக்குது, அதை போய் காட்டுறீங்க. அப்படின்னு தம்பி அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்போ சைகையில் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் சைன் லாங்குவேஜ் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. அவனை பற்றி சொல்லணுமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறீங்க. மாடியோ நீயாவது அவனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சியம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பற்றி சொல்கிறேன் கண்ணு. தம்பி பார்க்க தான் முரட்டுத்தனமாக இருப்பான், ஆனால் ரொம்ப நல்லவம்மா, குழந்த மனசு. அவன் இப்படி ஆனதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. கிராமத்து பேர் பூஞ்சோலை கிராமம். அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த தம்பியும் இருந்துச்சு. அவங்க வீட்டு பக்கத்தில் தான்மா நாங்களும் இருந்தோம். இவனுக்கு ஒரு அக்கா, அவள் பேர் கயல். புள்ள அப்படியே மாநாட்டம், சுட்டியாக எல்லா வேலையும் பார்ப்பா. ஆனால் என்ன பண்ணுறது, வாயிலா பூச்சி, பேச்சு வராது கண்ணா அவியலுக்கு. உன்ன மாதிரி தான் அவளும் அவள் தம்பியும் தான். அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலேயே அப்பா ஆத்தா இறந்து போனதுக்கப்புறம் தன் தம்பியை ஒத்த ஆளாக வேலை செஞ்சு படிக்க வச்சவம்மா அந்த புள்ள. என்ன பண்ணுறது, அவள் கேரகம் ஆத்தா சின்ன வயசுலேயே செத்து போனனால அந்த புள்ள தலையில் எல்லாம் விழிஞ்சிருச்சு. தம்பியையும் பார்த்துக்கிட்டு தண்ணியும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்து தம்பியை படிக்க வச்சா. பட்டணத்துக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சா. மெட்ராஸில் பெரிய காலேஜில் படித்தாங்க. அவள் தம்பி கூட படித்த இன்னொரு பையன் அவள் சிநேகிதன்னு சொல்லி ஊருக்கு வருவான். அந்த பையன் மேலேயும் உசுராக இருப்பாள். தம்பிங்கன்னு கல்யாணம் கூட பண்ணிக்காம தம்பிங்களுக்காகவே வாழ்ந்த புள்ள அது. தம்பிகளும் இப்படியே 3வது வருஷம் படிக்கும்போது அக்காவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த புள்ள அவனுங்களுக்காக இங்கே வேலை பார்த்து ஓடா தேஞ்சிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் திடீர்னு தம்பியால் பார்க்கணும் போல இருக்குது, நான் போயிட்டு வரேன் ஆத்தான்னு சொல்லிட்டு தம்பியை கிட்ட கூட சொல்லாமல் போய் ஏதோ சொல்லுவாங்களே சர்ப்ரைஸு, அப்படி அதிர்ச்சியாக ஆனந்தப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புன புள்ள 10 நாள் ஆகியும் ஒரு ஃபோனு இல்லை. நானும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்தில் இருந்து எஸ்டிடி பூத்துலேருந்து தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த பையன் சொன்னதில் என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு கண்ணு. அக்கா ஊருக்கே வரலைன்னு சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உங்களை தானடா பார்க்க வந்துச்சு அந்த வாயிலா பூச்சின்னு சொல்லி கதறி அழுதேன். இவனுங்களும் தேடாத இடம் இல்லை, கொடுக்காத கம்ப்ளைண்ட் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் அங்கே எங்கேன்னு ஏறி இறங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை கண்ணு. இப்படியே ஆகி திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமும்
அவங்கள மீறி ஒரு அழுகையும் வருது. அப்படியே கேட்டுட்ருக்கீங்க கண்ணில் டியர்ஸோட. அவங்களும் கையில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அங்கே பக்கத்தில் இருந்த ஆட்டோ ஸ்டாண்டில் போய் ஆட்டோ எடுத்துருக்குமா. இப்போ தம்பிங்கள பார்க்க போகணுன்னு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து பொறுக்கி நாய் பரதேசி பையன் அவனை திட்டுறதுக்கு வார்த்தையே இல்லைம்மா. ஈன பையன் அவன் ஒரு பொண்ணுங்களை விற்கிற புரோக்கர் நாய் போல். இது வாயிலா பூச்சின்னு தெரிஞ்சு இதை கொண்டு போய் காசுப்பட்டு விற்றுட்டாமா அந்த நாதாரி. இந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியல. கத்தவும் முடியாமல் கதறவும் முடியாமல் அங்கே எத்தனை நாள் வச்சு அவன் என்ன பண்ணான்னு தெரியல. அந்த நாதாரி பயலை கண்டுபிடிச்சி இவனுங்க அடித்து உதச்சி அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் உண்மையை கேட்டதில் கையில் இருக்கிற இடத்த காட்டினான். போய் பார்த்தா கையில் பிள்ளைய பார்க்க காணலை. அந்த பிள்ளை கிழிஞ்ச நாராட்டம் கிடந்துச்சு கண்ணு. உத்து உயிரும் கொலை உயிரமா அடித்து பிடிச்சி தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் போட்டானுங்க. ஆனாலும் காப்பாற்ற முடியல கண்ணு. அது கடைசியாக தம்பியக்கிட்ட ஏதோ சொன்னிச்சுக்கே. அக்கா அக்கா உன் அப்புக்கா அப்போ வந்திருக்கா என்னை பாருக்கா அப்படின்னு ஜேகே அழுக. இப்போது அவங்க அக்காவோ சைன் லாங்குவேஜ்லேயே அப்போ இல்லை நீ நல்லா மேலே வர நேரத்தில் உன்னை பார்க்க அக்கா இல்லாமல் போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு அப்படின்ட்டு அவங்க சைகையில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜே ஹோப் அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. இங்கே பாருங்க என்ன தெரியுதா, நான் அவங்க குட்டி வந்திருக்கேங்க்கா, நீ நல்லா இருப்பக்கா, உன்னை நாங்கள் காப்பாற்றிடுவோம். அவங்க அவங்ககிட்டயும் சைன் லாங்குவேஜில் குட்டி ஏதோ ஊசிலாம் போட்டாங்கடா எல்லாம் வலிச்சிச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அவங்க அழுக. இதை கேட்ட 2 பேர்த்துக்கும் மனசு உடஞ்சி கதறாங்க. 2 பேருக்கும் அப்படியே கையை தூக்க முடியாமல் கண்ணை தொடச்சி விட்டவங்க அழாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அழாதீங்கடா, இனி என்ன மாதிரி ஒரு பொண்ணும் இந்த மாதிரி அழுது நாசமாக்கக்கூடாது. இந்த மாதிரி பொண்ணுங்களை பண்ணுறவனுங்களை ஒருத்தனையும் சும்மா விடாதீங்க. இனி என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் நிலமை வரக்கூடாது அப்படின்னு கடைசியாக அவங்க தன்னோட கடைசி ஆசையாக அதை சொல்லிவிட்டு அத்தோட அவங்க கை அப்படியே பொத்துன்னு கீழே விழுக. அவ்வளோதான், அவங்களோட உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறத எங்கள் அந்த அம்மாவும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்படித்தாங்கன்னு அந்த பிள்ளை காண சகிக்காமல் கடைசியாக போய் சேர்ந்துருச்சு. அந்த வாயிலா போச்சு, செத்து போச்சு கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாம்மா தம்பியை 2 பேரும் இப்படி மாறி விட்டானுங்க. அவனுங்க படிப்பை கூட அத்தோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவனுங்க பொருளை எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுங்க. இனி எவனும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுறானுங்களோ அத்தனை ஈனப்பையிலையும் அழிச்சு கட்டுவேன், வேரோட அழிப்பேன்னு தம்பிங்க 2 பேரும் கிளம்புனது மட்டும் இல்லாமல் இன்னும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்படி தேடி அவனுங்களை கருவறுக்கிறது மட்டும் இல்லை, எவன்லாம் அவனுங்களுக்கு கூட்டாளியாக இருக்கானோ அத்தனை பேர்த்தையும் கருவறுத்துட்டு இருக்கானுங்கம்மா. இங்கே நியாயமாக இருந்து நேர்வழியில் போனால் இவங்களுக்கு தண்டனைலாம் கொடுக்க முடியாது. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க கண்ணு. அதனால தான் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த வழியை அவைகளை தேர்ந்தெடுக்க வச்சது ஒன்றும் அவைய கிடையாது, இதெல்லாம் அவங்க எதிரியை தேர்ந்தெடுக்க வச்சது கண்ணு. இதுக்கு பயிலும் என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க எடுத்த வழி சரித்தேன், அவங்க போகிற வழி சரித்தேன், அவங்க பண்ணுறது இல்லை சூர சம்ஹாரம் வதந்தே அவங்க பண்ணுறது. சாமி கொடுக்குற தண்டனையை ஆசாமியாக இருந்து இந்த பயிலுவை செஞ்சிட்ருக்காங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணாக இருந்து சொல்கிறேன் கண்ணு, இப்படி ஒரு பொம்பளைக்கு நடக்கிறத பார்த்துக்கிட்டு எந்த ஆம்பளை சும்மா இருக்கானோ அவன் ஆம்பளையே இல்லை கண்ணு. அவனுங்க 2 பேரும் மனுஷ உருவத்தில் இருக்க சாமிங்கம்மா. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது என்ன சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் போடாத போலீஸு கண்ணு. இவனுங்க போலீஸுக்கும் சட்டமும் கொடுக்காத தண்டனையை இவனுங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தம்பி இருக்கிறனால தான் ஊரில் கொஞ்சம் நஞ்சமாவது பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக நடக்க முடியுது. இல்லைன்னா இந்த மாதிரி நாதாரிங்க தெருவுக்கு 4 பேர் இருந்தானுங்கன்னா நாசமாக போய் குளம் அரிஞ்சு போயிருமே, பொம்பளைங்கிறவளே இல்லாமல் போயிடுவாளே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக பேசி முடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்க்க அவைய அங்கனக்குள்ளே இருக்கிறது பக்கத்து விடுத்தேனா அம்புட்டு பழக்கம். அதனால் இங்கே அவைய அப்படியே தங்கிட்டாவ. இங்கே தான் என்ற மவனும் இங்கனக்குள்ளே தான் இருக்கான். அவனை பார்க்க வருவேன் இந்த மெட்ராஸுக்குள்ளே. அப்பப்போ தம்பியும் பார்த்துட்டு போவேன். என்னத்தான் இருந்தாலும் அந்த தம்பிக்கும் தனக்குன்னு யாரும் இல்லையே, இப்படி அனாதை ஆகிட்டோம்னு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. சொல்லி முடிக்கா அவங்கள அறியாமல் அப்படியே நீங்கள் தேம்பி அழுவ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களும் சரி கண்ணு, நீ எதுக்கு அழுகுறவ, புரியுது கண்ணு, அழுவாத
அவன் தம்பி இருக்கிற வரையும் நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாதானப்படுத்த, அப்போது திடீர்னு ஏதோ சலசலப்பு சவுண்ட் சத்தம் கேட்குது. என்ன அப்படின்ட்டு 2 பேரும் கதவை திறந்துட்டு வெளியில் வந்து பார்க்க, கீழே அப்படியே ஜேகே உட்காந்துட்டு இருக்கா சோஃபாவில். ஸோ ஒரு 10 செட் ஆஃப் பேரண்ட்ஸ் பக்கம் அங்கே நின்றுட்டு தம்பி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அப்படியே வந்துட்டு எல்லோரும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் மட்டும் இதை பண்ணலைன்னா எங்கள் பிள்ளைங்க நிலைமை நினச்சி பார்க்க பயமாக இருக்குது. ரொம்ப நன்றி தம்பி, நீ சாமி மாதிரியா, கடவுள் மாதிரி காப்பாற்றிட்டேன்னு ஆளுக்கு பேசிகிட்டு இருக்க. அவங்களும் வந்துட்டு உங்களோட கிராமத்தை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரியாமல் சைகையிலே அ அ அப்படின்ட்டு நீங்கள் அந்த அம்மாட்ட கேட்க, அவங்களும் இதுவா கண்ணு, இது 39 புள்ள பக்கம் கடத்திட்டு போயிட்டானுங்க கண்ணு, நான் சொன்னேன்னு இந்த கையல் மாட்டின இடம் மாதிரித்தேன், அங்கே தம்பி தான் போய் காப்பாற்றிட்டு வந்திருக்கு, இல்லைன்னா அந்த பிள்ளைங்க அவளத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சொல்ல கீழே நிற்கிற ஜேகேவே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் கையெடுத்து கும்பிட்டவங்க கிட்ட, அதெல்லாம் பண்ண வேணாம், கிளம்புங்க, பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைங்க அப்படின்லாம் சொல்லி அவன் அமுச்சு விட்டுட்ருக்கான். அப்படியே பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு ராட்சசனா மிருகமாக கொடூரமாக தெரிஞ்சவனை இப்போ தான் கடவுள் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனை அறியாமல் அவங்கள அப்படியே நீங்கள் உங்களை அறியாமல் அவனை அப்படியே ரசித்து பார்க்குறீங்க. அந்த அம்மா பேசி முடிச்சுட்டு அப்படியே நைட் ஆகுது, சாப்பிட்டு தூங்குற மாதிரி படுத்திருக்கீங்க. ஜேகேவும் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே படுக்க, இப்போ நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து அவன் தூங்கினதுக்கப்புறம் அவனை ரசித்து பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே இனி அவங்களுக்கு எல்லாமுமா நான் இருப்பேன், அம்மாவா அப்பாவா அக்காவா எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சிக்கிறீங்க. காசு உங்கள் மனசுக்குள்ளே அவன் வந்துட்டான், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீ தான் என் புருஷன் அப்படின்ற பெருமையாக சொல்லி பார்த்துக்கிறீங்க. போதே ஒரு கர்வமான ஒரு புன்னகை உங்கள் முகத்தில் வருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனுக்கே தெரியாமல் அவன் கிட்ட போய் அப்படின்னு அவன் நெத்தியில் ஊத, அவன் நெத்தியில் இருந்த முடிங்க அப்படியே விலகுது. மெதுவாக அவனுக்கே ஒரு பட்டு படாமல் பூ மாதிரி அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு சத்தம் இல்லாமல் வந்து திரும்ப படுத்து அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் எப்பவும் போல் எழுந்தது உங்கள் கண்ணை தேடுறது என்னமோ ஜிக்கவே தான். ஆனால் அவன் ஆஸ் யூஷுவல் அங்கே காணும். ஆனால் பாத்ரூம்குள்ளே சவுண்ட் கேட்குது, குளிச்சிட்ருக்கான்னு தெரியுது. நீங்கள் சத்தம் இல்லாமல் அப்படியே கீழே இறங்கி போனால் வந்திருக்காங்களா அந்த அம்மா தான் சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படின்ற சவுண்டோட அவங்க திரும்பி பார்க்குறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிட்டு நிற்கிறாங்க அவங்கக்கிட்ட. நீங்களும் அதை கேட்டுட்ருக்க. அப்போ திடீர்னு மேலேருந்து ஜேகே கத்துறான், ஏய் பிரபா தவளைங்கடா அப்படின்ட்டு அவனும் கத்திட்டு இருக்குது. இங்கே கீழே இருக்க எல்லாருக்கும் காதல் விழுக்குது. ஸோ அந்த அம்மா, ஐயோ பிரபா தம்பி கிட்ட தான் கொடுத்து இதை ஜேகே தம்பிக்கிட்ட கொடுக்க சொன்னிச்சு டவலை, ஏதோ ஃபோன் பேசணும்னு சொல்லி அவசரமாக கொடுத்துட்டு ஓடிடுச்சு. நானும் பாரு மறந்தாப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையிலேயே. ஐயோ இதை செத்த கொண்டு போய் அந்த தம்பிக்கிட்ட கொடுத்துட்றியா கண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. எது நானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மொழி முழிச்சிட்டு அப்படின்னு பயப்படுறீங்க. என்ன தாயி போய் கொடுத்துருமா, வயசான காலத்தில் ஏறி ஏறி இறங்க முடியல, முட்டிலாம் வலிக்குதுமா, அதான் ஓன்ட்ட கேட்குறேன். பார்த்தாலும் பாவமாக இருக்குது. நீங்களும் அப்படின்ட்டு சரி போகிறேன்னு டவலை வாங்கிட்டு மேலே வரீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. இங்கே ஜேகேவோ அப்படியே டவலோன்ட்டு, ஏய் எங்கடா கேட்டுட்ருக்காங்க கத்திட்டு இருக்கான். சத்தம் இல்லாமல் வந்து நீங்கள் அப்படியே டவலை மட்டும் நீட்ட, அவனும் பிரபான்னு நினச்சிட்டு அப்படியே டவலை வாங்க. அப்போ தெரியாமல் உங்கள் கையையும் சேர்த்து உள்ளே இழுக்க, அப்படியே நீங்கள் உள்ளே வந்து இப்போ நீங்களும் நனைஞ்சிடுறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். அவனும் வெறும் டவலோடு நிற்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே நனைஞ்சு இப்போ உங்கள் செஸ்ட்டு அவங்களோட ஹிப்பு அப்படின்னு எல்லாம் அப்படியே வந்துட்டு தண்ணி அப்படியே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே உங்களை அப்படியே ஷாக்கில் பார்க்க, நீங்களும் அதே ஷாக்கில் அவனை பார்க்குறீங்க. ஜேகேக்கு உங்களை அப்படி பார்க்க அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே என்ன நினச்சானோ டக்குன்னு உங்களை அப்படியே அவனோட ஹைட்டுக்கு தூக்கி அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப ரஃப்பாக உங்ககிட்ட கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பிகாஸ் இன்னும் லவ்வே சொல்லலை அப்படின்ட்டு அவனை நீங்கள் தள்ள ட்ரை பண்ணுறீங்க. பட் விடாமல் உங்களை அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அழுகையாக வருது. பிகாஸ் வந்துட்டு அவன்கிட்ட எதுவுமே இன்னும் சொல்லலை. அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. திடீர்னு இப்படி நடந்தால் சடனாக நடந்தது. ஷாக் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. பட் அதெல்லாம் ஜேகேக்கு தெரியல. அவனுக்கும் இவ்வளோ நாள் வச்சுருந்த அவனோட உணர்வுகள்லாம் கட்டுக்கடங்காமல் வெளிப்படுது. ஸோ அவனால் அப்படியே அந்த தாகத்தை அணைக்கவே முடியலை. அப்படி உங்கள் லிப்பில் அப்படியே உறிஞ்சு அப்படியே உங்கள் கீழ் லிப்ஸ், மேல் லிப்ஸ், அப்படியே உங்கள் டங்குன்னு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே விடாமல் மூச்சு திணற கிஸ் போயிட்டே இருக்கு. உங்களோட கை அவனோட ஷோல்டரில் அப்படியே டேப் பண்ணி அப்படியே வந்துட்டு அவனை வந்து நீங்கள் கிள்றீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. பட் ஜேகே கிஸ் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே அவன் கை அவங்களோட ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கு. அவனோட கை கொஞ்சம் அத்துமீறவும் செய்யுது. அவனும் அந்த இடத்தெல்லாம் கசக்கி அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு பயத்தில் அழுக தாங்க முடியல, வெடிச்சு அலறீங்க. இப்படியே ரொம்ப நேரம் கிஸ் டீப்பாக போயிட்டே இருக்கு. நீங்களும் அவன் வந்து உங்கள் வாய்க்குள்ளே அவன் டங்க விடும்போது விடாமல் நீங்கள் அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு
எடுத்து அப்போ தான் ஸ்டாப் பண்ணுறீங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த சலைவாவை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தானுக்கு சடனாக ஏதோ பிரேக் ஆகுற மாதிரி இருக்குது. டக்குன்னு இப்போ தான் அவன் சுயநினைவுக்கே வந்து அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி அப்போ கூட லிப்ஸை எடுக்காமல் அப்படியே தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் அலறது நல்லா தெரிய டக்குன்னு உங்களை விட்டு நகர்றான். ஹலோ அப்படியே அழுது அப்படின்னு பார்க்க ஏ ஏ சாரி சாரி அப்படிங்கிறான். அது ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்ல அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எதுக்கு இப்படி பண்ணீங்க, ஏன் கடிச்சிங்க, வலிக்குது, இங்கே பாருங்கள் ரத்தம் அப்படின்னு காமிச்சிருப்பீங்க. அதை பார்க்க அவனுக்கு இன்னும் சிரிப்பு வந்தது. அதான் சாரி சொல்லிட்டேனே, நீ மட்டும் நான் அடித்தா இதோ இங்கே கிள்ளிலாம் வச்சுருக்க அங்கேருந்தா ரத்தம் வருது அப்படின்னு அவர் ஷோல்டரை கட்ட உங்களுக்கு வெக்கமாக இருக்குது, வெளியே ஓடிடுறீங்க. அப்படியே ஜேகேவோ போனதும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டா அந்த பாத்ரூமில் இருக்க மிரரில் பார்க்குறான். எப்படி கிள்ளி வச்சுருக்கா அப்படின்ட்டு இப்போ அவங்க ஃபேஸ் அவனுக்கு ஞாபகம் வருது. அழுக பயம் அப்படின்னு எல்லாம் கலந்த கலவையாக அவன் கிஸ் பண்ணும்போது அவங்க முகம் மாறினதெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்க்க ஐயோ ஏன்டி பொம்மு என்னை விட்டு போகணும், உங்ககிட்ட நான் வரவே கூடாது அப்படின்னு நினச்சா நீ ஏன்டி என்கிட்ட வந்து சுற்றி சுற்றி வந்து சிக்கிற ஆனால் க்யூட்டாக இருக்க தெரியுமா, இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட ப்ளட் வந்து அவன் லிப்பில் ஓட்டியிருக்கும். அதை அப்படியே அப்படியே லிக் பண்ணுறான். நீங்களும் இங்கே கீழே அடித்து பிடிச்சி தடாபடான்னு ஓடி வந்துட்டுருக்கீங்க. அப்படியே வரும்போது பயம் பதட்டம்லாம் இப்போ போய் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கும் ஷை ஆகுது. என்ன தான் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாமல் எதுவும் நடக்காத மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஆனால் உங்கள் முகம் சிவந்து இருக்குது, நீங்கள் ப்ளஷ் ஆகிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளேயும் ஐயோ சாமி இப்போ நான் பண்ணுறது சரியா தப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே, ஒரு பக்கம்லாம் கல்யாணம் ஆகாமல் இப்படி யாரோடையும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இன்றைக்கி அவிய என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாக, நான் பண்ணது சரியா தப்பா எதுவும் தெரியல சாமி. ஆனால் அவியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கையில் என் புருஷன்னா அது அவிக மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. அப்போ நம்ம என்ன தாயி ரொம்ப யோசனை போல் இருக்குது, அப்படி என்னத்தை யோசிச்சுக்கிட்டு நிற்கிறவ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களோ அப்படிங்கிறீங்க. அப்போ தான் உங்களை நல்லா பார்க்குறாங்க. உங்கள் லிப்பில் லைட்டாக பைட் பண்ண மார்க்கும் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருக்க தான் பார்த்து அவங்களுக்குள்ளேயே சிரிச்சிட்டு என்ன தாய் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்போ கரெக்டாக ஜேகேவும் உள்ளேருந்து வரான். அவனும் அவங்கள பார்த்துட்டு என்னக்கா அதுக்குள்ளே கிளம்பிட்டிய, கொஞ்ச நாள் இருந்துவிட்டு தான் போகிறது அப்படின்னு கேட்குறான். இல்லைடா தம்பி, போட்டது போட்டபடி கிடக்கு, நான் இங்கே இருந்தா அங்கே நம்ம மாமனை பற்றி தெரியாது, எதையும் சரியாக பார்க்க மாட்டாங்க, நான் அங்கே போனாத்தே எல்லாம் சரியாக இருக்கும், அதனால் அக்கா கிளம்புறேன்டா தம்பி, கொஞ்ச நாளில் திரும்பி வந்து உங்களை பார்க்குறேன், மாமா வேற கூப்பிட்டுட்டே இருக்காஹா கிளம்பணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ சரிக்கா அதெல்லாம் புரியுது, அதுக்குன்னு இப்போவே கிளம்பாத, சாயந்தரமாக காரில் கொண்டு போய் கூட சொல்கிறேன் பசங்களை, பேசாமல் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போக அவங்கள சரிடா தம்பி நீ சொன்னதுக்கப்புறம் மறுபேச்சு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அனுப்பி வச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி உனக்கு தம்பியை பிடிச்சிருக்குல்ல கண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு நீங்கள் முழிக்க என்ன கண்ணு யோசிக்கிறவ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களோ உங்கள் பாஷையில் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்கள எனக்கு பிடிச்சதா இருக்குது, ஆனால் அவியலை பார்த்தாலே எனக்கு பயமால இருக்குது, எந்த நேரமும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டே இருக்காக, பார்த்தாலே ஒரு நடுக்கமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. அவியலுக்கு எப்படின்னா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதட்டமாகறீங்க. பதறாத கண்ணு, எம்புட்டு பெரிய ஆம்பளையாக இருந்தாலும் அசுரனாக இருந்தாலும் முந்தானைக்கு மயங்காதவன் எவன்னு சொல்லு, நீ தான் கண்ணு அவனை அவன் முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்கணும். ஆத்தாடியோ அவியலை முந்தானியில் அத்தை பெரிய மனுஷனை முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சைகை பண்ண யாரடி இவ கூறு கட்டவளாக இருக்கா, கண்ணு முந்தானிலன்னா அவனை தூக்கி முடிஞ்சு வைக்க சொன்னேன், அவனை அந்த மாதிரி உன் கூட வச்சுக்கிறதுக்கு நீ தான் கண்ணு ஏதாவது பண்ணணும் ஆனா அப்படின்னு நீங்கள் பார்க்க அட ஆமாம் கண்ணு பின்ன நானா, நீ தான் கண்ணு லட்சணப்படாத கண்ணு, உன்ன மாதிரி தான் நானும் கிராமத்தவ தான், எனக்கும் புரியுது நீ எதை நினச்சி மறுவிட்டு இருக்கேன்னு. இங்கே பாரு கண்ணு, இங்கே எல்லாம் சரித்தேன், தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உனக்கு அவியலை பிடிக்கும், அப்போ 2 பேரும் ஏதாவது ஒன்று பண்ணணும், நீ தம்பியை உன் வலைக்குள்ளே விழ வைக்கணும்னா நீ தான் ஏதாவது அப்படி இப்படி இருக்கணும். எதே அப்படின்னு உங்களுக்கு இப்போ கூட நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், தம்பியாக தானே பண்ணுச்சு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி கேட்க யோசிச்சியா ஆத்து அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாகிறீங்க. அப்படி வெக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடாது கண்ணு, தம்பியாக தானே எதுவும் செய்யும், அப்போ தம்பி செய்யும் போது நீ எதுவும் பண்ணாமல் அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும் போதும் கண்ணு. அப்போ அப்படிலாம் செஞ்சால் தான் தம்பி கிடைக்கும், அப்போ தம்பி வேணாமா, ஐயோ அப்போ வேணும்ல, அப்போ அப்படி இப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரி எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத, சாயந்தரமாக நான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் சரியா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆனதும் அவங்கள கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே அவங்கள அட்டாக் பண்ணிட்டு
ஜேகேவோட எனிமீஸ் உங்களை அப்படியே அங்கே தூக்கிட்டு போக இங்கே அவங்களுக்கும் படபடன்னு ஆயிடுது. அவங்களும் ஜேகே கொண்டே கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல அவ்வளோதான் ஜேகேவோட உலகமே நின்று போன மாதிரி ஆயிடுது. அப்படியே அவன் ஸ்டன் ஆயிடுறான் அப்படின்னு அவங்களோ எனக்கு ரொம்ப பதறதுப்பா, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, வாயில்லா பூச்சி, எப்படியாச்சும் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க எனக்கு நான் தெரியும்க்கா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக அவளை நான் கண்டுபிடிச்சிடுவேன், நீ பார்த்து பத்திரமா ஊர் போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டு இங்கே ஜேகே எவன்டா அவன் கொத்தா என்கிட்டேருந்து என் ஆளை தூக்குற அளவுக்கு எவனுக்கு இங்கே தைரியம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா வேற யாரும் அந்த ரவி பரதேசி தான் பேசுகிறான். ஏண்டா டேய் தா என்கிட்டே வா, ஏண்டா நீ பெரிய பிடுங்கினா என்கிட்ட உன் பருப்பு வேகாதுடி, எப்படி உன் ஆளுங்க கண்ணுலே விரல விட்டாடி தூக்குன பத்தியா, என் கூட பிறந்த அந்த பேசி அவளே என்னை காட்டி கொடுத்து சொத்தெல்லாம் தனியாக அட்டையை போடலான்னு முடிவு பண்ணிட்டாளா, அவளையோ புருஷனை தான் முதல் தூக்குனேன், தோ இப்போ இவளை தூக்கிட்டல, அடுத்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொத்தை ஃபுல்லாக சுருட்டிட்டு எப்படி கிளம்புறேன் பாரு, முடிஞ்சா நீ பெரிய பருப்புனா புடுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பாடு போட்ட ரவி, என்னடா அவனுக்கு அது இருந்துட்டா நீ பெரிய ஆம்பளை பருப்பா, ஏண்டா பரதேசி நாய, ஏற்கனவே நீ எனக்கு சொந்தமான ஒருத்தனை இப்படி பண்ணதுக்கு உன்னை அப்பையே முடிச்சிருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே அவன் கூட இருந்தவனையும் அவன் லவ்வரையும் போட்டிருப்பான்ல, அதை சொல்கிறான். அப்போவே உன்னை பொழந்திருப்பேன், தப்பிச்சிட்ட, இப்போ இவன் மேலே கை வச்சதுக்கு அவ்வளோதான்டி, இதுதான் உனக்கு கடைசி. அவன் மேலே உன் சுண்டு வர நகம் பட்டால் கூட இந்த உலகமே பயப்படுற அளவுக்கு உன்னோட சாவு இருக்குண்டா, உன்னை சாவடிக்கிறதுல எல்லாரும் மிரண்டு போகணும், இந்த ஜேகே யாருன்னு இந்த உலகமே அதில் தெரிஞ்சுக்குண்டா. டேய் உழவு தாரு, போது ரொம்ப அவுத்து விடாத, என்னமோ இந்த மைனாவை அப்படிங்க டேய் டேய் அப்படின்னு ஜேகே கத்த, டே என்னமோ பொண்டாட்டி மாதிரி ஓவராக சவுண்ட் விட்டுட்ருக்க, எது வந்தாலும் நேரில் வந்து பேசுடா, அங்கே இருந்துட்டு சும்மா கத்திக்கிட்டு இருக்கான், வெயிடா போன அப்படின்ட்டு கத்துறான். இந்த ஜேகே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல, அப்படியே அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே வந்து நிற்க. ஜேகேக்கு அவங்கள பார்த்ததும் அவன் மனசே நின்று போயிடுது. பிகாஸ் உங்களை அப்படியே சேரில் கட்டி போட்டு வச்சுருக்கான், பார்க்கறதுக்கே வலிக்குது அவனுக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணவன் இப்படி இருக்கும்போது அவனால தான் அந்த நிலமை நினைக்கும் போது ரொம்ப வலிக்குது. ஜேகே தன்னை மீறி அப்படியே ஒரு மாதிரி கழங்கி போன மாதிரி நிற்க. அங்கே தோடா பாரா ஹீரோ சார் வந்துட்டாரு, நார்மலாக மாஃபியா வில்லனாக இருப்ப, வரமாட்டேன்னு நினச்சேன், வந்த அப்போ ஹீரோவா நீ, சரி வளன்னு பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் என்கிட்ட வரணும், அப்புறம் என்கிட்டேருந்து பறிச்சியே இப்போ லாக்கில் வச்சுருக்கே என்னோட ட்ரக் பிஸ்னஸ், அதையும் நீ ரிலீஸ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டேன்னா தா இல்லை நீ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே அவளை விடு, நான் எல்லாம் பண்ணுறேன், பாடுறா எல்லாம் ஒரு ஸ்பீடு, அவளுக்கு பேச்சு கூட வராது, என்னத்தா கட்டி அப்படி மயக்குனா அப்படின்னு கேட்க. டேய் பரதேசி, உனக்கு தேவையானது நான் தரேன்ட்டல, அவ்வளோ விடுறா, ஹே என்ன கத்துறா, சவுண்ட்லாம் விட்றக்கூடாது, என்ன உன் குடுமி என் கையில், சரி அப்படின்ட்டு டக்குன்னு அவன் நீட்டினேன். அப்புறம் அந்த இதெல்லாம் வாங்கி டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி சைன் பண்ணிவிட்டு தோ பண்ணிட்டேன், அவ்வளோ விடு அப்படிங்க. நான் கேட்டதை நீ கொடுத்துட்டா, இப்போ நீ கேட்டதை நான் கொடுத்துடணும்ல அப்படின்ட்டு அவனும் சரி ஓட்டணுப்பா அப்படின்ட்டு திரும்ப டக்குன்னு இப்போ ஜேகேவோட ஷோல்டரில் யாரோ ஷூட் பண்ண, அவன் அப்படியே பெயினில் அப்படின்ட்டு கீழே விழுக்க. என்ன நம்பி இங்கே வந்திருக்கவே கூடாது ஜேகே, இப்போ நீ எனக்கு ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் இடத்துல சாக போகிற, என்ன நீ கேட்டது இவ்வளோ அப்படியே தூக்கி கொடுத்துருவேண்ணா, இந்த மைமா மேலே எவ்வளோ நாள் எனக்கு கண்ணு தெரியுமா, அவளை அட்டையாமல் என்னால் இருக்க முடியாதா, அவன் மேலே அது என்ன சொல்கிறது வெறி, அப்படி ஒரு வெறி அவளை அடையணும்னு, அதெல்லாம் நீ சொன்னதை தூக்கி கொடுத்துட்டு போயிடுவேன்னு நினச்சியா, அவளை நான் இப்போ ஆசை தீரம் அனுபவிப்பேன், அதை நீ சாகிறதுக்கு முன்னாடி அப்படியே கண்கூராக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உன்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். இவ்வளோதான் ஜேகேவோட இன்னொரு முகத்தை அவன் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓவராக பேசிட்டான் பயபில். அப்படியே ஜேகே ருத்ர தாண்டவம் ஆடுறான். அடுத்த நிமிஷம் சடனாக எழுந்தவன் அப்படியே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ணுறான். அப்படியே ரவி ஸ்டன் ஆயிடான். அவனையும் சும்மா விடல, கும்முன்னு கும்முறு கஞ்சி காய்ச்சிறான். யாருக்கிட்ட அப்படின்ட்டு சும்மா வெளுத்து வாங்கி அவனை அப்படியே தூக்கி டிக்கியில் போட்டு உங்களை அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு போகிறான். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு, அவனுக்கு தான் பிளட்டு போயிட்டுருக்கு கையில், பட் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம் அவனுக்கு. ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் அவன் எடுத்துக்கல, உங்களுக்கும் சாதாரண மயக்கம் தான் டாக்டர் சொல்ல, அவங்கக்கிட்ட எதையோ சொல்லிவிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸோட அங்கே நிற்கவே இல்லை. ஜேகே எங்கேருந்து போகிறான். இங்கே மயக்கம் தெளிஞ்சு நீங்கள் கண்ணில் முழிச்சு பார்க்கும்போது உங்களை சுற்றி குழந்தைங்களாம் இருக்காங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு லேடி வராடி, பயப்படாதடா நீ சேஃபாக தான் இருக்க, உன்னை பற்றி தம்பி எல்லாத்தையும் சொன்னிச்சு,
நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற. உங்கள் படுக்க சொல்ல உங்களுக்கும் அங்கே இருக்கவே முடியல. எழுந்து செக்கை கிட்டே போகணும்னு தோண சடனாக எழுந்து இப்போ தான் பார்க்குறீங்க அங்கே இருக்க குட்டீஸ் எல்லாம். அவங்களுக்கு சிலருக்கு கண்ணு தெரியல, காது கேட்காது, பேச முடியாது. அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த லேடி பேசுகிறாங்க. பேர் மரியம்மா. நான் தான் இந்த அனாதாசிரமத்தை பார்த்துக்கிறேன். இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான். நிறைய பேத்துக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. உன்னை மாதிரி சைன் லாங்குவேஜ் பண்ணுறவங்கள என்னால் புரிஞ்சுக்க முடியுமா? தம்பி உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லி உன்னை இங்கே பார்த்துக்க சொன்னிச்சு. நீ இனிமேல் இங்கே தாண்டா இருக்க போகிற. தம்பி உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னிச்சு அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு, நீங்களோ எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்படி இங்கே வந்தேன், என்னை யாரோ கடத்திட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் கண்ணை முழிக்கும் போது இங்கே இருக்கேன். ஆனால் மயக்கத்தில் இருந்தப்போ கூட எனக்கு அவர் பேசினதெல்லாம் கேட்டுச்சு. அழுதுகிட்டே இருந்தார் என்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வர வரைக்கும். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் ஏன் இங்கே கொண்டு விட்டார்? நான் இப்போவே அவரை பார்க்கணும், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு சைன் லாங்குவேஜில் சொல்ல அவங்களும் சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாதும்மா, இங்கே இரு அப்படின்ட்டு அவங்க நகர்ந்துடுறாங்க. அந்த லெட்டர் அப்படி பார்க்குறீங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி படிக்க கண்ணில் டியர்ஸ். நான் தான் ஜாங்குக். இதை படிக்கும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன். பிகாஸ் என்னால் இதுக்கு மேலே ஒன்றை வச்சு மாறிக்க முடியாது. ஆமாம், உன்னை ஏன் தூக்கிட்டு வந்தனும், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி உன் உதவி எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு என் நிழல் கூட உன்கிட்ட பட்டதில்லை. ஒரு டைம் தெரியாமல் சில விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு மன்னிச்சிரு. அப்புறம் என் நிழலில் இனிமேல் நீ இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடம் ரொம்ப சேஃப் தான், தைரியமாக இருக்கலாம். ஏன்னா நான் யாரெல்லாம் கொல்ல நினச்சனோ, உனக்கும் யாரெல்லாம் பிரச்சனையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் முடிச்சிட்டேன். அதனால் நீ தைரியமாக இருக்கலாம். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போனால் உனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இனி அங்கே இரு, ஜாக்கிரதையாக இரு அப்படின்ட்டு இப்படிக்கு ஜாங்குக் அப்படின்னு இருக்குது. அதனால் முடியல. அந்த லெட்டரை படிச்சுட்டு குலுங்கி அழுகிறீங்க. உங்கள் லவ் அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. பட் வேறு வழி இல்லை, அழுதுட்ருக்கீங்க. இங்கே ஜாங்குக்கோ அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு, ஹேய் ஹரக்கி, அழகான ராட்சசி பொம்மாயி, என்னை விட்டு நீ அங்கே எப்படி இருக்கன்னு தெரில. ஆனால் நான் தாண்டி உன்னை தள்ளி வச்சேன், என்னால் இருக்க முன்னாடி. நான் யார், எப்பேற்பட்ட ஆள், என்னை பற்றி கேட்டால் எல்லாம் எப்படி நடுங்குவானுங்க தெரியுமா? ஆனால் நீ இத்தினோண்டு இருந்துட்டு என்னை கட்டி போட்டு வச்சு இப்படி இம்சை பண்ணுறியடி. ஆமாடி, ஈகோ விட்டு சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் டி பொம்மாயி. அதை நான் ஏன் தியாகம் பண்ண தெரியுமா? என்னால் ஒன்று ஏதோ ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுடி. ஆமாம், அவ்வளோதான். பயம்னா என்னன்னு தெரியாதவன் 2 நாளைக்கு முன்னாடி செத்துட்டேன்டி. நீ காணோன்னது துடிச்சிட்ட. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் வீக்னஸ் நீ. அப்போ நீ என் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக என்னால் சரியாக இருக்க முடியாது. அதே மாதிரி உன்னாலேயும் நல்லா இருக்க முடியாது. எனக்கு வேறு வழி தெரியலடி. பையன் அப்பயே சொன்னான், இந்த காதல் ஒரு வழி, அது தாங்கிக்க முடியாதுன்னு. அப்போ புரியல, இப்போ புரியுதுடி. ஆமாம், என் வீக்னஸ் நீ. உன்னை கூட வச்சுருந்தேன்னா இந்த பிள்ளைக்கா பசங்களாம் என்னை ஏறி மிதித்து போயிட்டே இருப்பானுங்க. எனக்கு அது தேவையில்லை. என்னை பார்த்து எல்லோரும் பயப்படணும். அதையும் தாண்டி எனக்கு இங்கே செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது. என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் உன்னை கூட வச்சு கஷ்டப்படுத்த என்னால் முடியாது. அதுதான் இந்த முடிவு. அதே சமயம் என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தமும் என் உசுறு கடைசி மூச்சு வரைக்கும் நீ மட்டும் தாண்டி என் பொண்டாட்டி. உன்னை மட்டும் தாண்டி நான் விரும்புவேன். ஐ லவ் யூடி பொண்டாட்டி. ஏன் என்ன மயிறு மாஃபியா கிங்கு பிடுங்கி உன்னால் உன்னோட லவ்வரை கூட கிட்ட வச்சுக்க முடியல. எங்கேயோ விட்டுட்டு இங்கே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்க அப்படின்னு தன்னை தானே நினச்சி அப்படியே கதறிக்கிட்டு இருக்கான். அந்த மேன்ஷனே அலற அளவுக்கு அவனோட அழுக சத்தம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒருத்தன் நின்று பார்த்துட்டு இருக்கான். வேறு யார்? ஜேஹப் தான். கேட்ட அவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறான். சரி, ஜேகேவோட ரைட் ஹேண்ட் மாதிரி பிரபா, அவன் தான் வந்துட்டு சீஃப் பாடி கார்டு. அவன் தான் வந்து சொல்லியிருப்பான், பாஸுக்கு என்னாச்சுன்னு தெரில, இப்படி இருக்கிறாரு அந்த பொண்ணு போனதுலேருந்து அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்ல. ஜேஹப்போ சரி போய் பார்த்துட்டு வரலான்னு தான் ஜேகேவை பார்க்க வந்திருப்பான். வந்து பார்த்தவனோ இப்படி அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறேன்னு தெரில. பிகாஸ் இந்த லவ் கிவெல்லாம் வேணான்னு சொன்னதே அவர் தான். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண சொன்னதுக்கு காரணம் ஏதாவது பிரச்சனை வந்துடும், இப்படி நாளைக்கு அவன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான். பட் வந்துருச்சு, வேறு வழி இல்லை. ஜேஹப்போ என்ன மாதிரி தாண்டா நீயும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜேஹப் சரி என்னால் வந்த பிரச்சனையை நானே சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் துபாய் போகலை. அப்படியே நேராக அவர் வர்றதும் மிராக்கல்ஸுக்கு தான். அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க, அதான் நீங்கள் இருக்கிற ஆசிரமம். வந்ததும் அப்படியே மேரி சிஸ்டர் தான் பார்க்குறான். அவங்களோ ப்ரைஸ் த லார்ட் வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ண. அவனும் ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தம்பி. நீங்கள் என்ன இந்த பக்கம் திடீர்னு? அது நம்ம வெண்ணப்பட்ட பொண்ணு இருக்கே, பார்த்துட்டு போகலான்னு. ஹீரா. ஓ சரி தம்பி,
கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே வராங்க. அங்கே ஜெயோப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் ஜெயோப்பா யார் இவருங்கிற மாதிரி புரியாமல் பார்க்க நல்லா இருக்கேம்மா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அப்படின்னு மட்டும் மண்டையாட்டிங்க. அவரும் கையில் வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் ஒன்றும் புரியாமல் அவரை பார்க்குறீங்க. யாருன்னு உனக்கு தெரியாது, அதனால தானே முழிக்கிற. கண்டிப்பாக என்னை பற்றி உங்ககிட்ட அவன் சொல்லியிருக்கவே மாட்டான், அது நல்லா தெரியுது. நான் யாருன்னா ஜேகேவுக்கு ஃப்ரெண்டு, உனக்கு ஒரு பிரதர் மாதிரி. நான் அவனுக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணேன், முட்டாள் ஃப்ரெண்டு. நான் என் லைஃபையே அப்படி தான் கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் அது நான் தான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சில பல அட்வைஸ்ன்னு அனுப்பலை இந்த மாதிரி. ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி லவ் ஜவ்வுன்னு உள்ள விழுந்தா அது பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு தான், பேக் ஃபயர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் உங்களையும் தள்ளி வைக்க சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு அவன் உங்ககிட்ட இருப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, அவருக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே, இங்கே கொண்டு வந்து விட்டாருங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கான், அவன் மேலே உசுரே வச்சுருக்கான். அப்போ தான் அவன் புலம்பெல்லாம் கேட்டு வர, இதுக்கு மேலே உன்னை விட்டுட்டு அவனால் இருக்கவே முடியாது. அவனை நீ புரிஞ்சுட்டு அவன் கூட இருக்கணும். என்ன லூசுத்தனமாக நான் பண்ண அட்வைஸை கேட்டு அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கான். அவனை அப்படி நான் பார்க்கக்கூடாது, அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே ஜெயோப் கண்ணு கலங்குது. அதை பார்க்குற நீங்களோ, அண்ணா இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல வேணாம், வருத்தப்படாதீங்க, வாங்க இப்போவே நம்ம வீட்டுக்கு போகலாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் அவர்கிட்ட என் காதலை சொல்லி கண்டிப்பாக அவரை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் சைன் லாங்குவேஜில் அவன்கிட்ட பேசுகிறீங்க. அடுத்த நிமிஷம் எட்ரா வண்டியா அப்படின்னு நாட்டாம ஸ்டைலில் ஜெயோப்போ அப்படியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஜேகே வீட்டு வாசலில் நிப்பாட்டுறான். நீங்களோ அப்படின்னு பார்க்குறீங்க. சரிடா, நான் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டேன், இனி நீயாச்சு அவனாச்சு, அப்புறம் அடுத்த டைம் பார்க்கும்போது குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஷையாக்குறீங்க. அப்படியே இப்போ அவனை பார்க்க, சரி நான் வரேன் அப்படின்ட்டு திரும்ப நீங்கள் உள்ள வரல அப்படின்னு கேட்குறீங்க. அதான் சொன்னனே, நான் அவனை பார்க்கும்போது அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவனை இப்படி பார்க்க என்னால் முடியாது, ஸோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு தலையை தடவி கொடுத்துட்டு அவர் கிளம்ப, அவர் இந்த பக்கம் போனதோ உங்களுக்கு உள்ள வர கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு, என்ன யார் கேட்பா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிக்கும், இதுக்கு மேலேயும் நான் வெயிட் பண்ணுறதா இல்லை அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோட உள்ளே வரீங்க. வந்து அவங்க பார்க்குறதும் மெய்டெல்லாம் அங்கே நிற்கிறவங்கள தான். அவங்கெல்லாம் உங்களை பார்த்தது சந்தோஷமாக வந்து அப்படியே அவங்ககிட்ட பேச எல்லாரையும் ஹக் பண்ணி நீங்களும் வந்துட்டு உங்கள் ஹாப்பினஸை வந்து வெளிப்படுத்துகிறீங்க. அவங்களும் நீங்கள் போய் 2 நாள் தான் ஆச்சு, ஆனால் தம்பி சரியாகவே இல்லை, சரியாக சாப்பிடல, குளிக்கலை, எதுவுமே பண்ணலை, 2 நாளாக ஒரே தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி தான் ஏதோ ஒரு மீட்டிங்னு சொல்லி மீட்டிங் ரூமில் இருக்கார் அப்படின்னு சொல்ல, ஓ சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ பிளேட்டில் போட்டு எடுத்தாங்க. சரிம்மா இதோ வரேன் அப்படின்ட்டு உடனே போய் அவங்க பிளேட்டில் சாப்பாடு கொண்டு தர, அதை வாங்கிட்டு அப்படியே தைரியமாக வந்துட்டிங்க வீராங்கனை மாதிரி. அதுக்கப்புறம் அவன் ரூம் நோக்கி போகும்போது தான் கொஞ்சம் பதட்டமாகுது. அப்படியே ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு மீட்டிங் ரூம் வாசல் கிட்டே போகும்போது அங்கே பாடி கார்டெலாம் நிற்கிறா. அந்த பிரபா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண, நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போக அவன் கதவை திறந்து விடுறான். நீங்கள் உள்ளே வந்து அப்படியே நிற்கிறீங்க சத்தம் இல்லாமல். இங்கே ஜேகேவோ யாரையோ போலன்னு பொழந்துட்டு இருக்கான். இனி எவனும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, மாஃபியாவை நான் இந்த இடத்துக்கு வந்ததே இந்த மாதிரி ஆளுங்க இல்லாமல் இருக்கிறது பண்ணுறதுக்கு தான், எவனும் இனிமேல் பொண்ணுங்களை கடத்தவே கூடாது அப்படின்னு பேசிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டினவன் அப்படியே திரும்பி உங்களை பார்த்து ஷாக்லாம். அவனுக்கு கனவா நிஜமா அப்படின்னு தெரியல, கண்ணை கசக்கிட்டு பார்க்க உண்மைன்னு புரியுது. சடனாக அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ பிரபா தான் அந்த சூழ்நிலையை சமாளித்து ஜேகே ஸ்டன் ஆகிட்டான்னு புரிஞ்சுட்டு மீட்டிங் அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு எல்லாத்தையும் அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு போகிற பக்கம் அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நகர, நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஜேகே ஒரு நிலைக்கே வரான். அப்படியே கால் மேலே கால் பட்டு உட்காந்துட்டு உங்களை அப்படியே பார்த்து, ஹே இப்போ எதுக்கடி வந்திருக்க, என்னை டார்ச்சர் பண்ணணுன்னே இருக்கியா, இப்போ என்ன திட்டத்தோடு வந்திருக்க, இப்போ இதுக்கு என் வீட்டுக்கு நீ வந்த, உன்னை தான் கொண்டு போய் எல்லாம் முடிஞ்சுன்னு விட்டல, திரும்பி எதுக்கடி வந்த, உன்னை யார் வர சொன்னா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க கேள்வியாக அடிக்கிட்டு இருக்க. நீங்கள் எந்த பதிலும் இல்லாமல் அவன் கிட்ட போய் அப்படியே சாப்பாடு தட்டை நீட்ட, நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன், நீ சோத்து தட்டை தூக்கி நீட்டுற, சாப்பிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சைகை பண்ண, அவனுக்கு வேணும் சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்புடி அப்படின்னு கத்துறான். கத்த நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, இவனை வித்தா ஓவராக பேசுவான் அப்படின்ட்டு டக்குன்னு அவன் மடியில் போய் உட்கார. அவன் நிமிஷம் ஜேகேவே இது நீங்கள் தானா அப்படின்னு பார்க்குறான். என்னடி பண்ணுற அப்படின்னு அவனே ஷாக்கில் பார்க்க, நீங்களும் அப்படியே மேலே இருக்க லவ்வில் இதுக்கு மேலே முடியாதுன்னு உட்காந்துடுறீங்க. ஒரு அசட்ட தைரியத்தில் உட்காந்துட்டாலும் அப்படியே பயமாக இருக்குது. இருந்தாலும் அதை காட்டிக்காமல் அடுத்த வாய் பேச விடாமல் சாப்பாட்டை எடுத்து வாய்க்குள்ளே அடைக்க ஆரம்பிக்க, அவனும் மறுபேச்சு பேசாமல் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்றவனுக்கோ பழைய மெமரிஸ்லாம் அவன் அக்கா ஞாபகங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃபுல்லாக சைலண்ட்டாக சாப்பிட்றான். அவனுக்கு ஃபுல்லாக ஊட்டி முடிக்க அந்த அக்கா சொன்னது எல்லாம் ஞாபகத்து உங்களுக்கு. அதாவது அவனோட நெருங்கி பழகணும் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவனை நினச்சி பயமாகவும் இருக்கு. பிகாஸ் நம்ம ஆள் அவ்வளோ ரக்கட் இல்லை. ஊட்டி முடிச்சுட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஜேகேவோ அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை பிடிச்சிட்டு விடாமல் இருக்க, விடுங்க
அப்படின்ட்டு நீங்கள் சைகையிலே வந்துட்டு அப்படிங்கிறீங்க. என்னாடி அப்படிங்கிறான். கை அப்படின்னு கையை காட்டுறீங்க. என்ன அது என்ன நக்கணுமா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை வலிச்சு நக்கி அப்படியே க்ளீன் பண்ணணுமா அப்படிங்க. இல்லை நான் கை கழுவணும். அப்போ விட்டா தானே போகிறது, இப்படி பிடிச்சி வச்சா எப்படிங்கிற மாதிரி நீங்கள் திருன்னு முழிக்க. என்னாடி ஆடிட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே கில்ல அப்படின்ட்டு நீங்கள் அவன் மேலே சாய. இப்போ 2 பேர் ஃபேஸும் ரொம்ப கிட்ட இருக்குது. அப்படியே ஜேகே உங்களே பார்த்துட்டு என்னடி இப்படிலாம் பண்ணி என்ன மயக்கலான்னு பார்க்குறியா அப்படின்ட்டு அவன் முடியும் முறைச்சிட்டு கிட்ட வந்து உங்கள் நோஸை வச்சு தேய்ச்சி கேட்க உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணிவிட்டு அவனை டக்குன்னு தள்ளிட்டு இறங்கி வெளியே போக அவனும் ஐயோ கொள்றாளே அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். பொம்மாயி பொம்முக்குட்டி உன்னை விட்டுட்டு இருந்துடலான்னு தாண்டி விட்டுட்டு வந்தேன். ஆனால் இதை நான் எனக்கே வச்சுக்கிட்ட டெஸ்ட் 1 டே கூட தாண்டலை. உன்னை விட்டுட்டனால இருக்க முடியல. ஆனால் வீக்னஸ் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் புரியுது உன்னை விட்டுட்டு இருக்கிறதாண்டி என்னோடய பெரிய வீக்னஸ்னு. ஆனாலும் எனக்கு உன் மேலே லவ் இருக்கிற மாதிரி உனக்கும் என் மேலே லவ் இருந்தா என்னை தேடி எப்படியாவது வருவேன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்து நிற்கிறியடி. என்னடி என்னை விட்டு போகவே மாட்டேன்ல, புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் உன்னை காக்க வைக்க மாட்டேன். அதே சமயம் அவங்க கூட இப்படி விளையாட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இந்த மாமாவுக்கு. அதனால் கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு உன்னை முழுசாக என்னோடவளை ஆக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் நிற்கிறான். இங்கே வெளியே வந்து உங்களுக்கு பயம் ஒரு பக்கம், ஷைனஸ் ஒரு பக்கம்னு அப்படியே மூஞ்செல்லாம் ப்ளஸ் ஆகுது. அதே சமயம் பயமாக வேற இருக்கு. கல்யாணம் வேறு ஆகலை. நம்ம ஏதோ இவர்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலான்னு பார்த்தா இவர் மொத்தமாக பாய பார்க்குறாரு. கடவுளே கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்னை தள்ளி வச்சு பார்த்துக்கோப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு பெட்டிஷனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி வந்த ஜேகேவோ உங்களை பார்த்துட்டு என்னாடி ராக்கெட் எதுவும் லான்ச் பண்ணியா போறியா என்ன அப்படி ஒரு யோசனை அப்படின்னு உங்களை பார்க்க டக்குன்னு கொஞ்சம் பயந்துறீங்க. அப்படின்ட்டு நீங்கள் முடிக்க எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் சொல்லிவிட்டு அப்படியே அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி உங்களை பார்த்து கண்ணடிக்க நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. அதை பார்த்து அவனும் அப்படியே அவன் தலையை கொத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாள்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஜேகேவை தான் பார்க்கவே முடியல. அவனோட மிஷனை அவன் அலைஞ்சிட்டுருக்க. அவங்கள நீங்கள் வந்து அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அவர் பக்கத்தில் இருந்தாலும் பயமாக இருக்குது. ஆள் இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்குது. நான் தான் அவரை தேடுறேன். இவருக்கு நினைப்பு இருக்கான்னு கூட தெரியல. கடவுளே இதான் காதல் படுத்தும் பாடா அப்படின்னு தனியாக புலம்பிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக அங்கே கார் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான் ஜேகே தான் வந்துட்டான்னு புரியுது. கடைன்னு இறங்கி ஓடி போய் நிற்க பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே ரோல்ஸ் ராயில் அப்படியே வந்துட்டு ராஜா மாதிரி இறங்கி கம்பீரமாக உள்ள வரான். ஆத்தி எம்பிட்டு அழகாக இருக்காக, என் கண்ணே பற்றும் போல சுற்றி போடணும். ஊரில் இருக்கவ கண்ணெல்லாம் என் புருஷன் மேலே தான் இருக்கும். அம்மா சும்மா சொல்லக்கூடாது, அம்பிட்டு அழகவுக அப்படின்ட்டு கம்பீரமாக இருக்காது. அப்படியே பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஜேகேவோ டைரெக்டாக அவங்கக்கிட்ட வராமல் வேற எங்கே போகிறான். எங்கே போகிறாரு இவர்? சரி அவங்க போய் அவங்க வேலையை முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கெல்லாம் நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நீங்களும் குளிச்சுட்டு பூஜைக்கு ரெடியாக போகிறீங்க. இங்கே ஜேகேவோ அங்கே அவன் வீட்டில் வந்து ஒரு கோடவுன் வச்சுருக்கான். அங்கே தான் வரான். உள்ளே அப்படியே ஜேகே ஸ்மோக் பண்ணிட்டு கன்னோட உள்ளே வர அங்கே கட்டி போட்டு வச்சுருக்கா. அந்த ரவியோ கத்திட்டு இருக்கான். டே என்னை விட்டுடா முடியலடா டே அப்படின்ட்டு. பிகாஸ் அவனை அப்படியே டெய்லியும் டார்ச்சர் பண்ணி குத்துன்னு கொலை வீரமாக அவன் இருக்கான். ஸோ அவனும் அலறிக்கிட்டு இருக்க. இங்கே ஜேகே வந்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவன் முன்னாடி அப்படியே நின்று பார்த்துட்டு அப்படியே சூக்காலால் அவன் காலை மிதிச்சிட்டு இருக்க. டே முடியலடா டே விட்டுருக்கடா, என் பின்னாடி யார் இருக்கான்னு தெரியல, அவனே உனக்கு அப்புறம் இருக்குடி, நான் மட்டும் வெளியே போய்க்கிறேன் அப்படி இப்படின்னு அவன் கத்திட்டு இருக்க. டே மூடுறா, நீயும் சரி உன் பின்னாடி அவன் இருந்தாலும் சரி எல்லாரையும் புதைச்சிருவேன். நான் பொருளையா பிரபா டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னதும் டிவி ஆன் பண்ணி அதில் நியூஸ் போகுது. அதில் அவன் சொன்னானே அந்த பெரிய பிடுங்கியும் வந்துட்டு காரில் எரிஞ்ச நிலையில் வந்து கண்டெடுத்ததாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பெரிய புள்ளி இப்படி இறந்து போயிட்டாரு, யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படியே ஜேகேவை ஸ்மோக் பண்ணிட்டு நாடா புரியலையா தான் இப்போது சொல்லிகிட்டு இருந்திய அவனே தான். நீயும் ஒன்று சேர்ந்து இங்கே பஞ்சம் பொழைக்க வந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை என்னென்ன பாடுபடுத்தி நாசம் பண்ணி வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி விட்டுருக்கீங்க. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா உள்ளாமா சொல்லு. உன்னை பிடிக்க வரும்போது அந்த பரதேசியும் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறானா, அதான் அவனை என்ன பண்ண தெரியுமா கேள அப்படின்னு கிட்ட வந்து அப்படியே ஜேகே பயங்கரமாக சொல்ல. ரவிக்கோ இங்கே இல்லை, அவன் பயந்து நடுங்கி போய் பார்த்துட்டு இருக்க. சீட்டில் குளிப்பாட்டி பெட்ரோலோட கொளுத்தி விட்டேன். அதே மாதிரி தான் இப்போ அடுத்து உனக்கு ஜேகே ஏதோ தெரியாமல் பாட்டேன் விட்டு ஜேகே அப்படின்னு ரவி இப்போ கதறான்டா. எரியோ போகிறோன்னு பயமாக இருக்கா, ரொம்ப கதறானே அப்படின்ட்டு ஜேகே எப்படியோ கண்ணால் தலை செஞ்சுட்டேன். சரி உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் இல்லை, பிகாஸ் உன்னோட க்ரைம் ரேட் அதிகம். நீ என் பொண்டாட்டி மேலே கை வச்சிருக்க, அவன் என் உசுருடா தோ அப்படின்னு அந்த கன்னை வச்சு அவனோட செஸ்ட்டை காட்டி இங்கே இருக்கா
அவ்வளோ நீ என்னெல்லாம் பண்ண நினச்ச, அதுக்கெல்லாம் உனக்கு வேற மாதிரி அப்படின்ட்டு பிரபா அப்படின்றதும் பிரபா வந்து அவன் பாடி கார்ட்ஸோட ஒரு பெரிய கிளாஸ் பாக்ஸ் கொண்டு வந்து வைக்கான். அதை பார்த்தீங்க ரவி இன்னும் அலறான். பிகாஸ் உள்ளுக்குள்ளே பாம்பு தேள் அப்படின்ட்டு விசஜந்து ஃபுல்லாக உள்ளே இருக்குது. உனக்கு இதுதான் சரி அப்படின்னு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு மூட ரவியோ கடந்து கதற அப்படியே உள்ளே போட்டு மூடிட்டு இதோட அவனை சமாதி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து அப்படியே வெளியே போக அவன் பாடி கார்ட்ஸ் அப்புறம் எல்லாருமே வந்துட்டு சொன்னதை செய்கிறாங்க. ஸோ ஜேகேவோ நேராக வர்றது நம்ம ரூமுக்கு தான். இப்போ மனசு ஃபுல்லாக அவங்க அக்கா மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த கதறெல்லாம் நினைக்கும் போது எல்லாத்துக்கும் இப்போ சாட்டிஸ்ஃபைடாக ஆன மாதிரி ஒரு ஃபீலில் அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு குளிக்க போகலான்னு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அவன் ஏதோ யோசனை வந்தனால அவங்க கவனிச்சிருக்க மாட்டான். நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பாவாடை ப்ளவுஸோடு நிற்கிறீங்க சாரீ கட்டுறதுக்கு ரெடியாக. ஸோ அதை பார்த்ததும் அவ்வளோதான், இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுருந்தா அவனோட ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. திரும்பி நின்று தலையை வந்துட்டு அப்படியே தோட்டிக்கிட்டு இருக்கா, சத்தமே இல்லாமல் அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே வரான். பிகாஸ் அவங்க பின்னாடி அப்படியே அந்த தலையிலேருந்து சொட்டுற ஈரம் அப்படியே கழுத்து வழியாக அப்படியே ட்ராவல் ஆகி முதுகுலெல்லாம் ட்ராப்பாக இருக்க ஈரம் அப்படியே பார்க்கறதுக்கு என்னென்னமோ பண்ணுது. அப்படியே அவங்க ஹிப்பை பார்த்துட்டு கிட்ட அப்படியே வந்தவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படியே நின்றுறான். அவனுக்கோ டேய் சின்ன பொண்ணுடாவ என்னடா பண்ண போகிற, இருந்தாலும் அவன் என்ன லவ் பண்ணுறாள், அதுக்கு என்ன இப்படி தான் பாய்வியா நேரங்காலையில் அப்படின்னு அவன் மனசாச்சு அவன்கிட்ட வந்துட்டு போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. அவன் அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நீங்களோ அதெல்லாம் தெரியாமல் அப்படியே அவங்க முடியறது கேட்க நீங்கள் போட அந்த முடியில் உள்ள ஈரம் மூஞ்சில் பட்டு அவ்வளோதான். அவனுக்கோ இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்ததெல்லாம் திரும்பவும் எந்திரிக்குது. அவ்வளோதான், எரி மேலே எப்படி பொறுக்கும்னு பயவில் அவங்க மேலே பாஞ்சிடலாம். அப்படியே அவங்க பின்னாடி வந்துருக்கா. நீங்களோ அந்த ப்ளவுஸில் அந்த நாட் இருக்குது பின்னாடி, அதை போடுறதுக்கு கையை அப்படியே உயர்த்தி போடப்போ அப்போ உங்கள் கையை இன்னொரு கை பிடிக்கா. சடனாக பயந்தாலும் அது ஜேக்கேன்னு உங்களுக்கு புரியுது. அப்படியே அமைதியாக நிற்கா. அவனோட லிப்ஸ் உங்கள் நெக்கில் உரச கிட்ட நின்று அப்படியே அந்த நாட்டை போடுறான். அவுக்கிற நேரத்தில் எதுக்கு நாட்டு போடணும், கன்ஃபியூஷன். அந்த பொண்ணு இப்படி தான் கதை எழுதிருந்துச்சு. சரி கண்டினியூ பண்ணுவோம். சில பல ஐடியாஸ் இதில் சொருகியும் இருக்க, பட் இதை சரி சொல்லுவோம். அவன் ஸ்பேர் பாடியும் உங்களோட வெட் பாடியும் அப்படியே உரச ஒரு மாதிரி ஃபயர் ஆகுது. உங்களால் முடியல, ரொம்ப ஷை ஆக ஜேகேவுக்கு முடியல. அவன் ரொம்ப ஹாட் ஆகுறான். ஜேகே அப்படியே அவங்க வயதில் கையை வச்சு தடவிக்கிட்டு அப்படியே அவங்க கழுத்தில் மூஞ்சை வச்சு தேய்ச்சி அப்படியே குட்டி குட்டி கிஸ் பண்ண அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜேகேவோ உங்கள் கழுத்தில் மூஞ்சை வச்சுட்டு என்னாடி தேய்ச்சி குளிக்கிற, இப்படி சந்தனம் மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு ஸ்மெல் பண்ண ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கும் அவன் அப்படி பண்ணிவிட்டு அவங்க நெக்கில் பைட் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோதான், அதுக்கு மேலே தாங்க முடியல. டக்குன்னு திரும்பி ஜேக்கேவை இறுக்கி ஹக் பண்ணிக்க. அவங்களோட முன்னாடி இருக்க 2 முயலும் அவனை முட்டை. அதுக்கு மேலே அவனாலையும் எப்படி தாங்க முடியும், எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிடி அப்படின்னு அப்படியே அவங்கள தூக்கிட்டு பெட்டுக்கு போகிறான். அப்புறம் என்ன ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பறக்குது. ஒரு இடமா கிஸ் பண்ணி அப்படியே உங்களுக்குள்ளே இருக்க பொக்கிஷத்தை அவர் தேட, அவருக்குள்ளே நீங்கள் கரையான்னு ஒருத்தர் கிஸ்ஸை பரிமாறி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஜாங்கோ காலை தாங்கிக்க முடியல. அவங்க அண்டரில் லிக் பண்ண போலும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூன் பண்ண அப்படியே மேலே வந்து இப்போ அவரை உங்களுக்குள்ளே செலுத்தும் போது இன்னும் வலி தாங்காமல் அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டே அவங்களோட நகத்தை வச்சு கீரல் போட்டு நீங்கள் ஹம் பண்ணுறது கேட்கறதுக்கே அவனுக்கு அப்படியே சங்கீதமாக இருக்குது. அவங்க விழியோரம் லைட்டாக டியர்ஸ் வருது. அது எதனாலன்னு புரியாத அளவுக்கு நம்ம ஆள் ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே அப்படியே அப்படின்னு அழுத்து கிஸ் பண்ணி வலிக்காமல் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறான். சொல்லிட்டே அப்படியே பண்ண. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட அப்பப்போ அவனை ஒவ்வொன்றும் பண்ணும் போது கேட்டிருப்பான், உனக்கு பிடிச்சிருக்காடி, என்ன பிடிக்கலையா, அந்த மாதிரிலாம். அதெல்லாம் நீங்கள் அந்த நிலமையில் சைகையில் கூட சொல்ல முடியாமல் ஷை ஆகிறத வச்சு புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனும் இல்லடி எனக்கு இது வரைக்கும் யாரு மேலேன்னு தவிச்சிக்கிட்டு இருந்தேன், என்னமோ என்னை மயக்க போகிறேன்லாம் சொல்லிட்டு வந்தவ இப்படி பார்க்குற, அப்போ என்ன பிடிக்கலையா, அந்த மாதிரிலாம் கேட்க அவங்களோட ஒரே பதில் அவனை இறுக்கி அணைச்சி அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறது தான். அவ்வளோதான், அதுக்கு மேலே பைபிளுக்கு புரியணுமா என்ன? உங்களோட லவ் அவனால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன மோடி எவ்வளோ வழியோ பார்த்தவனுக்கு உன்கிட்ட மட்டும் தாண்டி மயங்கியிருக்க, எவ்வாய் நீ அழகிடி, இந்த கண்ணில் அப்படி ஒரு காதல், எனக்கும் லஸ்ட்டை தாண்டி லவ் அதிகமாகவே இருக்குடி அப்படின்ட்டு மேக் அவுட் பண்ணுறான். ஒரு தடவையும் அவன் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறானோ, அவன் உங்களை ஹஸ்பண்டாக தான் தன்னை நினச்சிட்டு உங்களை ஒய்ஃபாக தான் நினச்சி எல்லாம் பண்ணுறானோ, உங்களுக்கு ஓகேவானோ அப்படி கேட்டுட்டு தான் பண்ணியிருப்பான். அப்படி தான் உங்ககிட்ட என்னடி ஹஸ்பண்ட்னு சொல்லிகிட்டு இருந்தா பத்தாது, அதுக்கான அதை செய்யணும்ல, இப்படி கையை வச்சு மறைச்சிட்டா எப்படி உன் புருஷன் உன்னை முழுசாக பார்க்குறதான், இப்போ உனக்கு பிடிக்கல, நம்பிக்கை இல்லையா அப்படின்னுங்க. உங்கள் கண்ணில் அத்தனை பேசுது, வாய் பேசாத வார்த்தைகள்லாம் கண்ணும் 1000 பேச அப்படியே கண்ணில் டேர்ஸடா
உன்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் மாமா ஏதோ இவ்வளோ நேரம் சாஃப்டாக பேசினனால சாஃப்ட்டு நினச்சிடாதடி அப்படின்ட்டு அவனோட இன்னொரு பக்கத்தை காட்ட ஆரம்பிச்சிருப்பான். அவன் ஸ்பீடுக்கு நீங்களும் தாக்கு பிடிக்க முடியாமல் ஆவுன்னு அலறலோட அப்படியே அவங்களோட நகைக்கீரலையும் அவன் முதுகில் அப்படியே ஆர்ட்டாக வரைஞ்சி வைக்க அவனும் விடாமல் இன்னும் டீப்பாக பண்ணு, அதான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணியிருப்பான். அப்படியே பல ரவுண்டுக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அவன் மேலே நீங்கள் ஜஸ்ட்டில் படுத்துட்ருக்க அவனும் உங்கள் தலையை அப்படியே தடவிக்கிட்டே உங்களே பார்க்குறான். நீங்களும் அவனே பார்க்குறீங்க. என்னடி இன்னும் மாமாவா கொஞ்சணுமா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கண்ணடிச்சு கேட்க ஷையாகிறீங்க. சைன் லாங்குவேஜில் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு? ஏன்னா இதுமே நீ தான் எனக்கு எல்லாமே, என்னை விட்டு எப்பவும் போகணும்னு நினச்ச அவ்வளோ தாண்டி மகளே அப்படிங்க. நீங்களும் இனி எனக்கு யார் இருக்கா, நான் எங்கே போகிறதா அப்படிங்கிறீங்க. கண்ணில் டியர்ஸ். இப்போ எதுக்கடி அழுவுற? இந்த பாரு அழுவாச்சிலாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு நீ இது வரைக்கும் யாரும் இருந்ததில்ல, அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் அவங்க நடந்ததெல்லாம் நினச்சி அழுது நீங்கள் சொல்ல இவ்வளோதான், கஷ்டம்லாம் முடிஞ்சு இனி கூட தான் இருக்க போகிறேன். 1 வீக்கில் மேரேஜ், இனி மாமா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இந்தோ அதடி என் பட்டுக்குட்டி அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விட. முன்னாடி என் வாழ்க்கையில் அந்த லவ்ங்கிற ஒரு பக்கமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேவதை மாதிரி நீ வந்ததுக்கப்புறம் இனி வாழ்க்கை சேஞ்ச் ஆக போகுது, உனக்கு நான் எனக்கு நீ நமக்குன்னு நம்ம வாரிசுங்க அப்படின்னு நம்ம சாம்ராஜ்யத்தை பெருசாக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சரி, இவ்வளோ நேரம் நான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தியே உன்னை கவனிச்சியா அப்படின்னு கேட்குறான். அப்போதான் நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. தலையை தூக்கி பார் அப்படின்னு அவன் சொல்ல தூக்கி பார்த்தா உங்களை தான் அப்படியே டேட்டு வாட்சஸில் போட்டிருக்கான். அந்த இடத்த பார்த்ததும் ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே அழுதுட்டு அந்த இடத்துல டீப்பாக அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணேன். அவனும் உங்களை ஹக் பண்ணி மறுபடியும் ஆரம்பிக்க நீங்கள் ஷையாக இவ்வளோ நேரம் அப்படியே படுத்திருந்தியான், இப்போலாம் உனக்கு ஷை ஆகலை, இப்போ தான் ஆகுதாகும் அப்படின்ட்டு மறுபடியும் அவனும் அப்படியே அவங்களோட ரவுண்டுக்கு போய் அப்படியே 2 பேரும் சோர்வாய் தூங்கிடுறீங்க. இப்படி இதை ஹாப்பியாக ரொமான்ஸாக லவ்வபிளாக அவங்களோட டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. ஜேகே கோலாகலமாக அவங்கள மேரேஜும் பண்ணிக்கிறான் சொன்ன மாதிரியே. அப்படியே அது மட்டும் இல்லாமல் அவன் நடத்திக்கிட்டு இருந்த அந்த லிட்டில் மிராக்கிள்ஸ் ஆசிரமம் இருக்குல்ல, அதை நீங்களும் மேரியும் சேர்ந்து தான் பார்க்குறீங்க. நீங்களும் அந்த குட்டீஸ்களெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறீங்க கொள்றீங்க. அப்புறம் அவங்களுக்கு நல்லா பரதநாட்டியம் ஆடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பரதநாட்டியம் ஸ்கூல் மாதிரி ஒரு சின்னதாக வீட்டு பக்கத்துலேயே கட்டி கொடுக்குறான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க ஃப்ரீயாகவே. மெய்டு பிள்ளைங்க அப்புறம் அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க யார் யாருக்கெல்லாம் ஆசையோ எல்லாத்துக்கும். அப்படியே ஒரு 4 months ஆகுது. நீங்களோ பரதம் ஆடிக்கிட்டு இருக்க குட்டீஸுங்களாம் அப்படின்னு சிரிக்குதுங்க. இப்போ எதுக்கு இவனுங்க சிரிக்கிறானுங்க நீங்கள் அப்படியே பார்க்க, அக்கா போதும் நாங்கள் கிளம்புறோம், மாமா அவங்கள சைட் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த குட்டீஸ்கெல்லாம் சொல்ல, நீங்களும் அப்படியே அதுங்களை பார்த்து ஷை ஆகிட்டு ஜெக்கியை பார்த்து முறைக்க முளைச்சு 3 ஏழை விடலை, என்ன பேச்சு உங்களுக்கு வாண்டுங்களா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எல்லாம் வருதுங்க. என்னடா அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் முறைச்சி பார்க்குறேன் பார்த்துட்டு அப்புறம் சாக்லேட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் கொடுக்க, ஹை தேங்க்யூ மாமா, சரி இந்தாங்க சாக்லேட், இதோட சேர்த்து 3 நாள் லீவு இதான் ஓடுங்க அப்படின்னு விரட்டி விட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே கதவை சாத்திட்டு ஜேகே உங்களையே பார்த்துட்டு வராங்க. அவனையும் முறைச்சி நிற்க, நாடி கொழுப்பு கூடி போச்சா? ஆமாம் டிக்கி பக்கம் கொஞ்சம் எகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இன்னும் முறைக்கிறீங்க. சரி ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டியா? இல்லை அதுப்பா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு எதுக்கு நான் ஃபோன் எடுக்கணும்? உங்களுக்கு தான் நான் இருக்கிற நினைப்பே இல்லையே. நான் எப்போ வர சொன்னேன் 2 நாளில் வரேன்ட்டு 1 வீக் கழிச்சு வரீங்க, அதுவும் உங்கள் பர்த்டே கூட வரல, இதில் வேறு ஆளைப்பாரு அப்படின்னு நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. அதே சைன் லாங்குவேஜில் தான் சொல்கிறீங்க அப்படின்னு கையாசிச்சு அதை அப்படியே பார்த்துட்டு கிட்ட உங்கள்கிட்ட கோமா மாமா மேலே அப்படின்னு அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி உங்கள் கையை 2 பிடிச்சிக்க அப்படின்ட்டு நீங்கள் நகர போராடுறீங்க விடாமல். அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அவங்க லெப்புக்கிட்ட குனிஞ்சு அவங்கள கிஸ் பண்ண மூஞ்ச திருப்புறீங்க விடாமல் இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ரொம்ப டீப்பாக ரொம்ப நேரம் அந்த கிஸ் போகுது. உங்களுக்கோ கோவத்தில் அப்படியே நீங்கள் தள்ள பார்க்குறீங்க, முடியல. அப்படியே கிஸ்ஸை முடிக்கும் போது நீங்கள் லைட்டாக பைட் பண்ணி விட அப்படின்ட்டு அவனும் லிப்ஸை அப்படியே பார்க்குறான்ல, பிளட்டே வருது. கடிச்சு விட்டு நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க அவனும் அந்த பிளட்டை லிக் பண்ணிட்டு, நாடி மாமா அவ்வளோ மிஸ் பண்ணியோ, அழுகலாம் வருது என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு பார்க்க, ஆமாம் ரொம்ப தேடினேன் அப்படின்னு சொல்ல, ஓ மிஸ் பண்ணியா எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவனை உங்கள் செஸ்ட்டை அப்படியே உத்து பார்க்குற மாதிரி கேட்க, நீங்களும் ஐயோ அப்படின்னு ஷையாகிறீங்க, சிரிப்பு வேற வருது. அப்படிங்கிறீங்க, போங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் சைக்கிளில் சொல்ல, நாடி இப்போ தான் தேடினேன் ஓடினேன்ட வந்ததும் விரட்டுற, நாடி உன் மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா நான், உங்களுக்கு வேறு வேலையே இல்லை நகருங்க அப்படின்ட்டு நீங்கள் நகர போக்க, தாடி ஓட பார்த்தா எப்படி, அப்போ நான் சும்மா இருக்கணும்னா அப்போ ஓடிச்சிங்களே அது மாதிரி ஒரு 4 பெத்து போடு, அப்படியே அதுங்களை கொஞ்சிக்கிட்டு குஜாலாக இருப்பேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை இறுக்கி பிடிச்சிட்டு அவன் பேச, இன்னும் 3 அப்படின்னு நீங்கள் கையிலே காட்டி சைகை பண்ண, இதா 3 4 கேட்டேன் அப்படிங்கிறீங்க. என்னெல்லாம் இன்னும் 3 முடியாதுப்பா அப்படின்னு, டாடி சொல்லிட்டே இருக்கேன் 4 நீ 3 அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சவன்,
நான் சொன்னேன் என் பொம்மாயி அப்போ ஆல்ரெடி அப்படின்னு அவங்க வயிற்று அப்படியே கை வைக்க ஹலோ மாண்டியாட்டி ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு என் வயிற்றுல பாப்பா இருக்குது. நீங்கள் அப்பாவுக்கு போகிறீங்க அதை சொல்ல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் தான் வேறு லேட் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் சைகையில் சொல்ல அவனும் உங்களை இறுக்கி ஹக் பண்ணிட்டு கண்ணில் டியர்ஸ். ஐயோ எனக்கு சாமி என்கிட்ட அனுப்பி வச்ச தேவதடி நீ. உன்னால் எனக்கு இன்னொரு உசுறு இங்கே வரப்போகுது நினைக்கும் போதே பேச்சே வல்லடி. எவ்வளோ பெரிய டான் என் வாயை கட்டி போட்டியடி. நமக்குன்னு இன்னும் நம்ம குழந்தைங்க வராங்கன்னு நினைக்கும் போது அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி அப்படியே சுற்றுறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. கண்ணில் டியர்ஸ். நீங்கள் அப்படியே காண இனி நீங்கள் அழவே கூடாது, நம்ம சந்தோஷமாக சிரிக்க பிறந்தவங்க அப்படின்னு ஸ்மைலி காட்டுறீங்க. அவனும் அப்படியே உங்கள் நெத்தி முட்டி அப்படிங்கிறான். அப்படியே ஒரு 8 months போகுது. அவ்வளோதான் அவங்களுக்கு டெலிவரி பெயின். நீங்கள் உள்ள கதறிக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஜேகே அதுக்கு மேலே பயத்தில் நடந்துட்டுருக்கான். ஒரு வழியாக நல்லபடியாக திக்கி திணறி முக்கி முடங்கின்னு ஒரு கேர்ள் பேபியாக அழகாக பெற்று போட ஜேகேக்கு சந்தோஷம் தாங்கலை. அவன் அக்காவே பிறந்திருக்கதான் நினச்சி கயல் அப்படின்னு நேம் வச்சுட்டு ஜேஹோப் கிட்டே சொல்ல அவனும் கையில் பார்க்க பாரோட வரான். மைக் பையலையும் கூட்டிகிட்டு வர ஜேகேவோ இவன் இப்படா ஓன்ட்ட வந்தான் அப்படின்னு அவனும் யாரையோ தேடுறான் அதனால தான் அப்படின்ற ஜேஹோப்போ சந்தோஷமாக கையில் கொஞ்சிட்டு உங்கள்கிட்டையும் பேசிட்டு ஜேகேவை பார்க்க ஜேகேவோ அவனை ஒரு மாதிரி பார்க்க உனக்கு எல்லாத்தையும் சொன்னவன் நானே இப்போ அதே பிரச்சனையில் தான் இருக்கேன். கேள்விப்பட்டேன், பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லு. தேவைப்பட்டா கூப்பிட வரேன் அப்படின்னு ஜேகே சொல்ல தேவைப்படாது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அப்படின்னு நகர நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறான். எல்லோரும் எடுக்கிற முடிவு தானே நானும் எடுத்தாக்கணும் அப்படிங்க. இது உன்னோட லைஃப் அப்படின்னு ஜேகே சொல்ல புரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேஹோப் கிளம்புறான். அவனோட லைஃப்பை அப்படியே பார்க்கறதுக்கு அவன் கிளம்ப. இங்கே ஜேகேவோ ஹாப்பியாக அவங்கள அப்படியே பார்த்து தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்கேட்டில் அப்படின்னு கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே ஜேகே எழுத்து அவன் ஃபோர்கேட்லேயும் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் பேபி கையை பிடிச்சி கையால் அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகேடா இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.